என்ன புரிஞ்சிச்சு? என்னது புரிஞ்சுச்சா? இல்ல உள்ளூர் உவமம் இறைச்சி அப்படின்னா ரெண்டு ஒரே மாதிரி தெரியுது. ஒண்ணு இல்ல, நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? ஃபுல்லா வாசிட்டீங்களா? ஒன் டைம் எல்லாருமே வாசிட்டீங்களா ஒன் டைம்? சரி, நான் இப்ப சொல்றேன், என்ன கவனிங்க, புரியும். ஓகேவா? உவமை அப்படின்னா சிம்பிள். நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றை வைத்து விளக்குவதற்கும் கேட்பவர் ஒரு விஷயத்தை அழகுபட சொல்றதுக்கும் உவமை ரொம்ப முக்கியம். உவமையை உருவாக்க பயன்படுகிற உருபுகள் மொத்தம் 3. ஒன்னு உவமானம்னு சொல்லுவோம், உவமேயம்னு சொல்லுவோம், உவம உருபு, அதோட பொதுத்தன்மை. அப்ப மொத்த உவமையை உருவாக்க பயன்படும் உறுப்புகள் 4. அவங்க புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. கண்ணன் புலி போல பாய்ந்தான், கண்ணன் புலி போல பாய்ந்தான். இதுல உவமை என்னது? உவமை புலி, உவமேயம் கண்ணன், உவம உருபு போல, பொதுத்தன்மை பாய்தல். ஏன்னா புலியும் பாய், கண்ணனும் பாய்ந்தான். அப்ப இவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட பொதுத்தன்மை என்னதுன்னு கேட்டா கண்ணன், பாய்தல். அப்ப உவமானம், உவமேயம், உவம உருபு, பொதுத்தன்மை ஆகிய 4 விஷயங்களை உருவாக்குறது உவமை. உவமை எதன் 4 அடிப்படையில் தோன்றும் என்று கூறினார் தொல்காப்பியர்னு கேட்பா கேள்வி. அது கொஸ்டின்ல வரும். இங்க பாருங்க, வினை, பயன், மெய், உரு. மெய்யினா வடிவம், உருனா நிறம். அர்த்தம் புரியுதா? மெய்யினா வடிவம், உருனா நிறம். வினைனா தொழில், வினை உவமை அல்லது தொழில் உவமை. பயன் உவமை, மெய் உவமைனா வடிவ உவமை, உரு உவமைனா நிற உவமை. அர்த்தம் புரியுதா? உங்களுக்கு ஒன்னொன்னு ஒரு கவிதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகின்றது. இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம், நீங்க குழந்தைகளை கூப்பிட்டு தட்டி விட்டீங்கன்னா மாணிக்கவா சார்னா கட கட கடன்னு ஒப்பிக்கும். ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, பாட்டு, அறிஞ்சொரு பொருள், ஆனா என்னன்னா தெரியாது, அதை உணர்ந்து படிக்கல. அப்ப நல்ல கவனிங்க, ஆணியை அடிக்கிறது கஷ்டமானது, விதையை தூவுறது எளிமையானது. அப்ப விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறையப்படுகிறது. இது 2 ஒரு செயல், ஒரு வினை. அப்ப ஆணியை அடிப்பதும் விதையை தூவதும் ஆகிய வினைகளை உவமையாக்கி பயன்படுத்தி சொன்ன கவிதை. அதனால அதுக்கு பேரு வினை உவமை. அர்த்தம் புரியுதா? செகண்ட் ஒன்று, வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ. புரியுது இல்லையா? வறட்சியான நிலம், அது பயிர் செழிப்பதற்கு இந்த நிலம் அந்த மழை என்ன பண்ணுது? பயனாக வருது. ஏன் வாழ்வு வறண்டு போச்சு, அப்ப வறண்ட வாழ்வு துளிர்ப்பதற்கு மலை மாதிரி வந்தாய் நீ. அப்ப ஒரு பயனை சொல்றாங்கல்ல, அது எவனோ ஒரு தலைவன் தலைவிக்கு எழுதியிருப்பான், அந்த கவிதை அப்படி கொடுத்துருக்காங்க. புரியுது இல்லையா? அதனால என்னது? வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை வர்ற மாதிரி அவனுடைய வாழ்வு துளிர்ப்பதற்கு பயனாக ஒரு பெண் வந்தா, அப்ப அது அவனோட பயன். புரியுது இல்லையா? அது பயனுவமை. அடுத்து 3வது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது? சுருக்கிய குடை போல் தோன்றும் அசோக மரம். கொடையை அப்படி சுருக்குனீங்கன்னா அசோக மரத்தினுடைய வடிவம். கொடைய முழுசா விரிச்சா ஆலமரத்தினுடைய வடிவம். நீங்க பாத்துருக்கீங்களா? முழு கொடை விடிஞ்சிருந்தா அது பார்க்க எப்படி இருக்குன்னா ஆலமரம், பெரிய ஆலமரம், அப்படி குடை மாதிரி விழுதுகள் விட்டு இருக்கும். ஆனா கொடையை சுருக்கிட்டா அது அசோக மரத்தினுடைய வடிவத்தை பெறும். உங்களுக்கு புரியுதா? அப்ப சுருக்கிய குடை போல் தோன்றும் அசோக மரம். அப்ப அது என்ன உவமை? ஒரு வடிவத்தை உவமையா சொன்னனால மெய் உவமை அல்லது வடிவ உவமை. அடுத்து உரு உவமை. உரு என்று சொன்னால் தமிழ்ல நிலம்னு சொல்லுவாங்க, நிறம்னு சொல்லுவாங்க, கலர். சோடியம் விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வெளிகிறது. அதான கவிதை தான் கொடுத்துருக்காங்க. சோடியம் விளக்குன்னா அந்த 10 ரூபா குண்டு பல்பு, அந்த பல்புல இப்பதானே எல்இடி பல்ப் எல்லாம், இந்த 10 ரூபா பல்பு போட்டீங்கன்னா அப்படியே மஞ்சள் கலர்ல வெளிச்சம் இருக்கும். பாத்துறீங்களா? இந்த மஞ்சள் வெளிச்சம் எப்படி இருக்கும்னா மாலை நேரத்துல சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது ஒரு மஞ்சள் வெளிச்சம் வரும்ல, அது மாதிரி இருக்கு. அப்ப சோடியம் விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிகிறது. அப்ப அந்த நிறத்தை சூரியனுடைய அஸ்தமன காட்சிக்கு உவமையாக சொன்ன காரணத்தினால அது என்ன உவமைன்னு கேட்டா உரு உவமை. இந்த கவிதையை கொடுத்தா இது என்ன உவமைன்னு சொல்ல தெரியும். உங்க புக் பேக்ல நிழல் போல
தொடர்ந்தான். எங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப நிழல் போல தொடர்ந்தான் என்பது என்ன உவமை? பயனுவமையா? நிழலு வடிவம், இவன் உருவமும் வடிவம். அப்ப வடிவத்தை வடிவத்தால சொல்றது மெய்யுவமை. அப்ப நிழல் போல அது என்னது? இல்ல அது என்ன சென்டென்ஸ்? அல்ல அந்த சென்டென்ஸ் என்னது இருக்கு புக் பேக்ல? நிழல் போல தொடர்ந்தானா? அது எவ்வகை உவமைன்னு இருக்கா? அப்ப நிழல் போல தொடர்ந்தான் என்ன உவமை? வடிவ உவமை. அப்ப வடிவத்திற்கு சொல்லப்பட்ட உவமை. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 9. ஆனா ஒரு இதுக்கு மொத்த இயல் 27. அப்ப இங்க மொத்தம் தானே கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் 27. ஏன்னா ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல். அப்ப 3 × 9 = 27. ஓகேவா? அடுத்து மேல பாருங்க. 9 அடி சிற்றெல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்ட நூல். 9 to 12 எந்த அடி? எந்த நூல்? நற்றிணை. தெரியுமா தெரியாதா? 3 to 6 ஐங்குறுநூறு. 4 to 8 குறுந்தொகை. 13 to 31 அகநானூறு. அதுல என்ன டவுட்டா? தெரியாதா? புரியல? இங்க பாருங்க. ஐங்குறுநூறோட அடி வரையறை என்ன அப்படின்னு கேட்டா எத்தனை? 3 முதல் 6 அடி வரை. குறுந்தொகையோட அடி வரையறை 4 முதல் 8 அடி வரை. நற்றிணை 9 அடி முதல் 12 அடி வரை. இங்க பாருங்க. ஆனா 13 அடிகளால் பாடல் பாடிய புலவர் கேட்பான். அவர் பேரு போதனார். இங்க பாருங்க. நற்றிணையில அடிவரையறை 9 to 12 அடி தான் பாடணும். ஆனா நற்றிணையில 13 அடிக்கு ஒருத்தர் பாட்டு பாடினாரு. அப்ப நற்றிணையில் 13 அடிகளால் பாடல் பாடிய புலவர் யாருன்னு கேட்டா போதனார் என்கிற புலவர். அகநானூறா இருந்தா 13 அடி முதல் 31 அடி வரை. சும்மா எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப உவமை எத்தனை வகைப்படும்? 4. வினையுவமை, பயனுவமை, மெய்யுவமை, உருவமை. நீங்க அதுக்கு முன்னாடி கூட புறநானூற்றுல ஔவையார் அதியமானை பத்தி புகழ்ந்து ஒரு பாட்டு கொடுத்திருப்பாங்க. புரியுது இல்லையா? யானை என்ன பண்ணும்னா சிறு குளத்துல, ஊருக்கு நடுவில் இருக்க குளத்துல குளிக்கும் போது யானை அந்த நீருக்குள்ள படுத்திருக்கும். சின்ன குழந்தைங்க நீரை வாரி இறைக்கும். அதோட வெண்மையான தந்தங்களை கழுவி விளையாடும். அப்ப அந்த யானை அமைதியா படுத்திருக்கும். ஆனா அதே யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா தன் பாகனை கூட பக்கத்துல என்ன பண்ணாது? விடாது. அது போல அதியமான் தன்னை நாடி வருகிற பரிசலருக்கு இனியவனாக இருப்பான். தன்னை நாடி வருகிற பகைவர்களுக்கு இன்னாதவனாக இருப்பான். அப்ப அது ஒரு உவமை தானே. யானையை வச்சு உவமை சொல்றாங்க இல்லையா? பரிசிலர்னா அந்த பாணன், பாடினி, கூத்தர்கள், பொருணர்கள் இவங்கெல்லாம் வருவாங்கல்ல, பாடி ஆடி பரிசு வாங்குறவங்க, அவங்க எல்லாரும். ஓகேவா? அடுத்து வாங்க. உருவகம். உவமைக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட வேற்றுமையை ஒளிவித்து இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகமாகும். இருக்கா? அங்க கீழே கொடுத்துட்டு பாருங்க. உவமையின் செறிவார்ந்த வடிவம் எது? அங்க போட்டுருமா பாருங்க. உவமையின் செறிவார்ந்த வடிவம் உருவகம். ஆனா பல பேர் உள்ளூரை உவமைன்னு எழுதுவாங்க. தப்பு. அன்லைன் பண்ணிக்கோங்க. உவமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகம் ஆகும். ஏன்னா உவமை தொகையாகி உருவகம் ஆயிற்று. அர்த்தம் புரியுதா? அது கொஸ்டின்ல வரும். எப்படி உவமை 4 வகைப்படுமோ அது போல உருவகமும் எத்தனை வகை? 4 வகை. ஆமா. வினை உருவகம், பயன் உருவகம், மெய் உருவகம், உருவகம். இருக்கா? ஃபர்ஸ்ட் 1 என்னது? இல்ல என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க? வினை உருவகம்.
என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி. சிந்தனைய சொல்றாங்க. எண்ணத்தை வலையாக பின்னும் இந்த மூளை தான் சிலந்தி. அப்ப மூளை சிலந்தியாக இருக்கு, எண்ணம் வலையாக இருக்கு. அது உருவகப்படுத்துறனால அது வினை உருவகம். ஓகே, இங்க பாருங்க, இந்த பக்கம் ஆப்ஷன் கொடுத்து பொறுத்துவ கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவான். எது வினை உருவகம், எது பயன் உருவகம். பாடு தெரியலன்னா முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. அர்த்தம் தெரியலன்னா அவ்வளவுதான், சும்மாவே ஜேஜேன்னு இருக்கும். இல்ல அர்த்தம் தெரியலன்னா அதை விட முடிஞ்சு. புரியுதா? அடுத்து ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாச பூ சூரியன். இங்க பாருங்க, எந்த புயல் வந்தாலும் பூ உதிர்ந்துரும். ஆனா ஆவேச புயல்கள் வந்தாலும் அசைக்க முடியாத ஆகாசத்தில் இருக்கிற ஒரே பூ எது? சூரியன். அப்ப ஆகாச பூ என்று சூரியனை உருவகப்படுத்தினாங்க. அது பயனுவமை. மன்னிக்கணும், பயன் உருவகம். அடுத்து நீல வயலின் நட்சத்திர மணிகள். இங்க பாருங்க, நீல கலர்ல வயல், மேல பாருங்க வானம், அதுல நெல் மணிகள், அங்கங்க ஸ்டார்ஸ் நட்சத்திரம் இருக்குல்ல, அது கீழே விழுந்த நட்சத்திர மணிகள். அப்ப நீல வயலின் நட்சத்திர மணிகள் வானமும் விண்மீனும். அப்ப வானத்தையும் விண்மீனையும் உருவகப்படுத்திருக்காங்க. அடுத்து மலை கிளவியின் நரைத்த கூந்தல் எது? அருவி. இங்க இருக்க ஒரு பெரிய மலை, ஒரு 60+ பாட்டியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டி திரும்பி உட்கார்ந்துருக்காங்க, பாட்டி திரும்பி உட்கார்ந்துருக்காங்க. பாட்டி கண்ணங்கரேன்னு இருக்காங்க, கருப்பு உருவம். பாட்டி சிக்ஸ் ஆம்பிள் வர விளம்பரம் மாதிரி என்ன பண்ணாங்க, அப்படி கூந்தல அப்படி பின்னாடி தூக்கி போட்டாங்க. அப்படி ஞாபகம் வச்சு அந்த 6 ஆம்பு விளம்பரம் இல்ல பேண்டின் ஷாம்பு விளம்பரம் கூட வச்சு நல்ல கவனி. அந்த பாட்டி பிளஸ் பாட்டியோட கூந்தல் எப்படி இருக்கு, பின்னாடி அப்படி விழுந்திருக்கு. இப்ப அந்த பெரிய மலை, அந்த மலையில நடுவுல விழுகிற வெள்ள அருவி. அப்ப அந்த பாட்டியினுடைய உருவம் அவங்களுடைய நரைத்த கூந்தல். அப்ப அந்த கருப்பாக இருக்கிற உருவம் அந்த மலைக்கு உருவகம். அந்த நரைத்த, அது என்னது, நரைத்த கூந்தல் அந்த வெள்ள அருவிக்கு என்னது? உருவகம். அப்ப மலை கிளவியின் நரைத்த கூந்தல் எதுன்னு கேட்டா அருவி. அருவி தானே போட்டிருக்கு. அப்ப அருவியை குறிப்பதற்காக சொல்லப்பட்ட உருவகம். அப்ப உவமையும் 4 வகை, உருவகமும் 4 வகை. இப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒரு வகை தான் உள்ளுரை உவமம், இறைச்சி. நல்லா கவனிங்க, சிம்பிள் லாஜிக். ஒரு பாட்டோட கருத்தோட சேர்ந்து உள்மறைத்து ஒரு பொருளை உணர்த்துவது உள்ளுரை உவமம். பாடல்ல ஒரு கருத்து இருக்கும், அந்த பாட்டுக்குள்ள உள்மறைத்த ஒரு கருத்து இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பாடலோடலாம் கிடையாது, பாடலுக்கு புறத்தே நின்று வேறொரு பொருளை குறிப்பாக உணர்த்துவது இறைச்சி. ஏன்னா இறைச்சி என்ற சொல்ல, இருத்தல் என்ற சொல்லின் பொருள் தங்குதல். அதுல இருக்கும், நீங்க புக்ல படிச்சீங்களா? அந்த இடத்த அன்லைன் பண்ணுங்க. இறைச்சி என்னும் சொல்லின் பொருள், இருத்தல் என்னும் சொல்லின் பொருள் தங்குதல். தங்குதல் இருக்கா? அது வந்து பாருங்க, இந்த இறைச்சி என்னும் உத்தி வடமொழி நூலார் குறிப்பிடுகின்ற தொனிக்கு இணையானது. ஆனா தொனி என்பது புறப்பாடல்ல மட்டும்தான் வரும், இறைச்சி என்பது அகப்பாடலும் புறப்பாடலும் வரும். இருக்கா? தொனி என்பது அகப்பாடல் புறப்பாடலும் வரும். ஆனால் இறைச்சி என்பது அகப்பாடலில் மட்டும் வரும். இது வடமொழி நூலார் கூறும் தொனிக்கு இணையானது. அப்ப எக்ஸாம்பிள் கேட்பாங்க, கீழ்கண்டவற்றுள் வடமொழி நூலார் குறிப்பிடும் தொனிக்கு இணையான அகப்பொருள் உத்தி எது? உவமை, உருவகம், உள்ளுரை உவமம், இறைச்சி. ஆன்சர் இறைச்சி. இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உள்ளுரை உவமம் சொல்றேன். அது எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே உள்ளுரை உவமம் பார்த்திருக்கோம், பிரிது மொழிதல் அணின்னு பார்த்திருக்கோம். உவமையை மட்டும் கூறி உவமையத்தை பெற வைப்பது, அப்படி சொல்லியிருக்கோமா? இப்ப அந்த உள்ளுரை உவமம் அதை மட்டும் வாசிங்க. யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் சத்தமா வாசிக்கிறவங்க. அடுத்து உள்ளுரை ஓமம் என்பது தமிழ் இலக்கியத்திற்கே உரிய ஒப்பற்ற நெறி. அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்து கூறுவதற்காக அமைத்துக் கொள்ளும் வடிவமாகவும் இதை கல்வித்தனர். ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்ல முடியாது, அகமாந்தர்களுடைய உள்ளத்தியலும் உணர்வுகளினுடைய குறிப்பு பொருளாக இந்த உத்தியை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். வெளிப்படையாக சொல்லக்கூடாத சில விஷயங்களை சொல்றதுக்கு இந்த உள்ளுரை ஓமம் என்கிற உத்தி அக்காலத்தில் என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. இலக்கியங்களில் காணப்படும் கருப்பொருட்களின் காட்சி இயற்கை நின்று விடாமல் இடம்பெறும்
மாதர்களில் உள்ளத்தேடும் உணர்வுகளின் குறிப்பு பொருளாகவும் உள்ளுரை அமையும். வச்சிருக்கீங்களா? ஓவியம், சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு பொருட்கள் உண்டு. ஆனால் அவை எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கும் என்று கூற முடியாது. கவிதைகளில் உள்ள குறிப்பு பொருள் காலம் கடந்து நிற்கும் ஆற்றலுடையது. எனவே கருப்பொருள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய உள்ளுரை, ஓமம் தமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாகும். எது சும்மா என்னன்னு தெரிஞ்சு அடுத்தது தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைத்து நிற்கும் தலைவனுக்கு சொல்வதாக. இப்ப கான்செப்ட கவனிங்க. இது பெருங்குன்றுகளார் பாடின பாட்டு. தோழிக்கு சொல்வது போல் தலைவி மறைந்து நிற்கும் தலைவனுக்கு சொன்னது. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு தெரியுமா? தலைவன் மரது பக்கம் மறைஞ்சு நிக்கிறான், தோழி இங்க நிக்கிறா, தலைவி இங்க நிக்கிறா. தலைவி தோழிக்கு சொல்ற மாதிரி அந்த ஒளிஞ்சு நிக்கிற தலைவனுக்கு ஒரு கருத்து சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கலாம். கான்செப்ட் புரியலன்னா ஒண்ணுமே முடியாது. புரியுது இல்லையா? அங்க தலைவன் மறைஞ்சு நிக்கிறான், இவ தோழிட்டு சொல்ற மாதிரி சில விஷயம் சொல்றா. இது ஒளிந்து நிற்கிற தலைவனுக்கு உள்ளுரை பொருளை உணர்த்துது. பெருங்குன்றுகளார் பாடினது. பாடிய பாடல்களில் உள்ளுரை ஓமம் அமைந்துள்ளதை பாட்டா? ஈயல் புற்றத்து ஈர்ம்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வல்லுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பாநாட்கங்குல் அப்படின்னு ஒரு பாட்டு. நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும். பசியோட ஒரு கரடி அலையுது இரவு நேரத்துல. புரியுது இல்லையா? காட்டை கடந்து பசியோட அலையுது. அப்ப அங்க ஒரு ஈசல் புற்று அந்த கரடி பாக்குது. ஈசல் புற்றுக்குள்ள கையை விட்டு அந்த ஈசலை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தன் வளைந்த கூரிய நகங்களை கொண்ட அந்த கரடி ஈசல் புற்றுக்குள்ள கையை விடுது. ஓகேவா? உள்ளுக்குள்ள பாம்பு சுருண்டு படுத்திருக்கு. இது உள்ள பாம்பு படுத்திருக்கிறது இந்த கரடிக்கு தெரியாது. ஆனால் அது ஈசலை தான் எடுக்க கையை விட்டுச்சு. அந்த கரடியின் கூரிய வளைந்த நகங்கள் பாம்பு மேல பட்டு அந்த உள்ளுக்குள்ள பாம்பு வலியால் துடிக்குது. ஓகேவா? இதத்தான் தோழிட்டு சொல்றா. இரவு நேரத்துல தலைவியை சந்திப்பதற்கு தலைவன் காட்டை கடந்து வர்றான். இவன் வர்றது இவனுக்கு ஜாலியா தான் இருக்கு. நைட் நேரம் வந்துட்டு போறது, பேசிட்டு போறது ஜாலியா தான் இருக்கு. ஆனால் இவன் வருகிற துன்பம் தலைவிக்கு என்ன பண்ணுது? இவனை அறியாமல் ஒரு துன்பத்தை ஏற்படுத்துது. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அப்ப பசியோட அலையும் கரடி இங்க தலைவன், இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன். கரடியினுடைய செயலால வலியால் பட்டு நகம் பட்டு வலியால் துடிக்கிற பாம்பு இங்க தலைவன் வருகையை கண்டு தலைவி தினந்தோறும் என்ன பண்றா? இந்த நாய் நல்ல நாயும் கிடையாது, ஒழுக்கமா வராது, அங்கிட்ட கிட்ட ஆடிக்கிட்டு வந்தா புலி மண்டையை கவிரும்னு அவளுக்கு ஒரு பயம். உங்களுக்கு புரியுதா? அவளுக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. புரியுது இல்லையா? அப்ப அவளுக்கு ஒரு பயம். இப்ப இவன் என்ன சொல்ல வர்றான்னா, பசியோட அலையும் கரடி ஒண்ணு அலையுது. அப்ப பசியோட ஈசல் புற்றுக்குள்ள கையை விடுது. அது வளைந்த கூரிய நகங்கள் உள்ள இருக்கிற பாம்பு அது கரடிக்கு தெரியாது. அந்த பாம்பு அந்த கரடியினுடைய நகங்கள் பட்டு அன்னது பாம்பு வலியால் துடிக்குது. இப்ப இதே செயல், தலைவனுடைய இந்த செயல் யாருக்கு துன்பத்தை ஏற்படுத்துது? தலைவிக்கு. ஓகேவா? சொன்னது கரடியும் பாம்பை வச்சு ஒரு கதை, ஒரு விஷயம்தான். ஆனா இந்த இதுல கரடி தலைவனுக்கு குறியீடாக மாறிடுது. உள்ள இருக்கிற பாம்பு தலைவிக்கு குறியீடாக மாறி ஒரு உள்ளுரை ஓமம் உருவாகின்றது. சரி, இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். இதையே தோழிட்டவ சொல்றா, இது மறைந்து இருக்கிற தலைவனுக்கு என்ன உணர்த்துது? இப்படியே நீ இரவோடு இரவாக தொடர்ந்து நீ வந்து 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 போனேன்னா தினந்தோறும் எனக்கு துன்பம் என்ன ஆயிட்டு இருக்கும்? அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். என் துன்பத்தை நீ போக்கணும்னு நினைச்சா விரைவில் என்ன பண்ண? என்னோட வீட்டுல பேசி திருமணம் செய்து கொள்ளு. உங்களுக்கு புரியுதா? இதையே மறைஞ்சிருக்கிற தலைவனுக்கு உணர்த்துவதாக சொல்றான்னா அந்த உள்ளுரை ஓமத்தில் ஒரு இறைச்சி பொருளும் என்ன பண்ணிருக்கு? எஞ்சி இருக்கு. இப்ப அந்த பாட்டு கீழே இருக்க விளக்கத்தை வாசிங்க. தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வருகிறார். அவ்வேளையில் பசியுடன் அலையும் கரடியிட்டு ஈசல்கள் நிறைந்த புற்றில் கையை விட்டு பார்க்கிறது. அந்த ஈசல் புற்றில் சுருண்டு படுத்திருந்த பாம்பினை கரடி அறியவில்லை. கரடியின் அகங்கள் பட்டு பாம்பு வழியால் துடிக்கிறது. இங்கு கரடியின் செயலும் பாம்பின் துன்பமும் காட்டப்படுகின்றன. ஆனால் உள்ளே உறைந்திருக்கும் செய்தி வேறு. இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் செயலால் தலைவி அஞ்சி வருந்துவதை பாடல் தெரிவிக்கிறது. கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளாய் அமைந்து உள்ளுரை ஓமம் உருவாகிறது. இருக்கா? மேலும் இப்பாடலில் உள்ளுரை ஓமத்துடன் இறைச்சி பொருளும் அமைந்துள்ளது. மேலும் இப்பாடலுடன் உள்ளுரை ஓமத்துடன் இறைச்சி பொருளும் அமைந்துள்ளது. ஏன்? அவன் மறைஞ்சிருக்கிற தலைவனுக்கு குறிப்பாக இதன் மூலமா அவன் என்ன சொல்ல வர்றா? இப்படியே தினந்தோறும் இரவுல நீ வந்து என்னை சந்திச்சுட்டு போனேன்னா இந்த துன்பம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.
அப்ப முறைப்படி என்னுடைய வீட்டுல நீ என்ன பண்ணணும், பேசி என்ன திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு வற்புறுத்தல் செய்வதற்காக அதை பத்தி பேசுறாங்க. அர்த்தம் புரியுதா? அப்ப நல்ல கவனிங்க. இதுல சொன்னது கரடி பாம்போட செயல். இதுல கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளாக அமைந்து ஒரு உள்மறைத்து ஒரு பொருளை உணர்த்துது இல்லையா? அப்ப ஒரு பாடல் கருத்தோடு சேர்ந்து உள்மறைத்து மற்றொரு பொருளை உணர்த்துவது உள்ளுரை ஓமம். அர்த்தம் புரியுதா? புரியுதா? அடுத்து இறைச்சி. உள்ளுரை போன்றே இறைச்சி என்பது அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தி ஆகும். இதுவும் குறிப்பு பொருட்களில் தான் வரும். இறைச்சியில் பிறக்கும் பொருளுக்கும் உள்ளவே பிறவியல் மருங்கில் சேர்க்கும் ஒன்றே. இருத்தல் என்றால் தங்குதல். அது அன்லைன் பண்ணிக்கோ. இருத்தல் என்றால் தங்குதல். குறிப்பொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பொருளே இறைச்சி ஆகும். இது வடமொழியினர் குறிப்பிடுகிற தொனிக்கு இணையானது. தொனி அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும். ஆனால் இறைச்சி அகப்பாடலில் மட்டும் வரும். கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க, எப்பயுமே கேட்பாங்க. ஆமா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரொம்ப முக்கியம். பாட்டு நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேலம் மென்சினை யாகம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. இப்ப நல்லா கவனிங்க கான்செப்ட. எதனால இதுக்குள்ள இறைச்சி பொருள் இருக்குன்னு செக் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். தலைவன் பிரிஞ்சு போறான். தலைவிக்கு ஒரு ஆசை, தலைவன் இன்னும் சில காலம் தான் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படி தோணுது. ஆனா அந்த நாய் கிளம்புது, அப்படி வச்சுக்கோங்க. அப்ப தோழி என்ன பண்றான்னா, சரி நீ கவலைப்படாத, நீ அழுது புலம்பாத, தலைவன் போறான்னு சொல்லி அவன் போற பாதையை பத்தி எனக்கு தெரியும். அவன் வழிநடையாக போற பாதை இருக்குல்ல, அந்த பாதை என்னன்னு எனக்கு தெரியும். அது எப்பேற்பட்ட பாதைனா பாலை திணையை கொண்ட பாதை. புரியுது இல்லையா? அவன் போறப்ப ஒரு காட்சியை அவன் கண்டிப்பாக பார்க்க நேரும். என்ன தெரியுமா? ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் வரும் பாலை நிலத்துல. ஆண் யானை பெண் யானையினுடைய பசியும் தாகத்தையும் தீர்ப்பதற்காக பாலை நிலத்தில் வளர்ந்த மரமான யாமரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த யாமரத்தினுடைய பட்டையை உரிக்கும். அதுல இருக்க ஈரச்சுவையை பருகி அந்த பெண் யானை இளைப்பாரும், பசியாரும், தாகமும் பசியும் ஆறும். இந்த அன்பு காட்சியை தலைவன் என்ன பண்ணுவான், பாப்பான். நீ கவலைப்படாத. இது என்ன சொல்ல வருதுன்னா, இதை அவன் பாக்குறனால தலைவியினுடைய எண்ணம் ஏற்பட்டு மீண்டும் அவன் வீட்டுக்கு என்ன பண்ணிடுவான், வந்துருவான். நீ கவலைப்படாத. அந்த அன்பு காட்சி அவன் பார்த்தானா உன்னுடைய ஞாபகம் அவனுக்கு வரும். அதனால மீண்டும் தலைவன் என்ன பண்ணிடுவான், இது உண்மை, அது உண்மையா பொய்யாலாம் தெரியாது, அவளை அந்த நேரம் ஆற்றுவிக்கணும் தலைவிய. அதுக்கு ஏதாவது சொல்ற 2-3 பிட்டு வேணும்ல, அதுக்காக தோழி போட்ட பிட்டு இந்த பாட்டு. உங்களுக்கு புரியுது இல்லையா? அதனால எனக்கு இந்த அன்பு காட்சியை பார்க்க நேரம், அதனால பார்த்து உங்ககிட்ட வந்துருவான். நல்லா கவனிங்க. இங்க ஆண் யானை தலைவன் கிடையாது, பெண் யானை தலைவி கிடையாது. அர்த்தம் புரியுதா? அப்ப பாடலுக்குள்ள நின்று பாடலோடு உள்மறைத்து ஒரு கருத்தை உணர்த்தினால் உள்ளுரையுமா, பாடலுக்கு வெளியே நின்று வேறொரு கருத்தை குறிப்பு பொருளாக உணர்த்தினால் அது இறைச்சி. அர்த்தம் புரிஞ்சுச்சா? இங்க ஆண் யானை தலைவன் கிடையாது, பெண் யானை தலைவி கிடையாது. ஆனா அவங்க வச்சு ஒரு குறிப்பு பொருளை உணர்த்துறா இல்லையா, அதனால அதுக்கு பேரு இறைச்சி. கீழே விளக்கம் வாசிங்க. தலைவன் விரைவில் வருவான் என தோழி தலைவிக்கு ஆட்சிக்கிறார். தலைவன் செல்லும் வழியில் யானை தன் பெண் யானையின் பசியை போக்குவதற்காக மரத்தின் பட்டையை விரித்து அதிலுள்ள ஈரச்சுவையை பருக செய்யும். இதுதான் பாடலின் கருத்து. ஆனால் இதில் சொல்லப்படாத ஒன்றுள்ளது. தலைவன் இந்த அன்பு காட்சியை பார்ப்பான், உடனே திரும்பி வந்து தலைவியின் குடும்பத்தை தீர்ப்பான் என்பது இங்குள்ள பொருளாகும். குறிப்பு பொருளே இறைச்சியாகும். குறிப்பொருளின் புறத்தே நின்று அதன் கருத்தை மேலும் சிறப்பிக்க பயன்படுகிறது இறைச்சி. சொல்லாமல் சொல்வதில்தான். இப்ப நிறைய பேர் கேட்பாங்கல்ல, ஏன் சார் இதை நேரடியாவே சொல்லி தொலைஞ்சிட்டு போக வேண்டியதுதான், இதுக்கு எதுக்கு ஒரு பாட்டு அதை உள்மறைச்சு சொல்லணும்னா? சொல்லாமல் சொல்வதில் தான் கவிதை இன்பம் சிறக்கின்றது. ஒரு விஷயத்த சொல்லாம சொல்றதுலதான் ஒரு இன்பம் இருக்கு. நீங்க திரிகூட ராசப்ப கவிராயருடைய திருக்குற்றால குறவஞ்சி படிச்சிருப்பீங்க. அந்த 2 வரி பாட்டு உங்களுக்கு அடிக்கடி கேட்டே இருப்பான். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். மீனிங் என்ன? பாட்டை படிச்சது இல்லையா? இருக்குல்ல, நமக்கு சிலபஸ்ல இருக்குல்ல, புக்ல வருதுல்ல. வானரங்கள், வானரம்னா ஆண் யானை, மனிதன் ஆண் குரங்கு, அதுல கடுவன் என்பது ஆண் குரங்கு, மந்தி என்பது பெண் குரங்கு. திரிகூட மலையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா?
அங்க இருக்கிற ஆண் குழந்தை ஆண் குரங்கு பெண் குரங்கோட இருக்கும், பசியோட இருக்கும். அப்ப பக்கத்துல இருக்கிற காற்று அசையும், மேல இருக்கிற பலாப்பழம் நேரா விழுகும். விழுந்தோன்னு அது வேலையில விழுந்துரும். வேலையில விழுந்தோன்னே அந்த பலாப்பழம் ரெண்டா பிளந்து என்ன பண்ணா, பக்கத்துல இருக்கிற பாறையில விழுந்துரும். இந்த பழம் விழுந்ததுடைய அதிர்வு தாங்காம பக்கத்துல இருக்கிற தேன் இருக்குல்ல, அந்த தேன் அப்படியே நேரம் அந்த பாறையில அப்படி சொட்டு வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். பசியோட இந்த ரெண்டு குரங்கு இருக்கு. இல்ல ஆண் குரங்கு தன் மந்தியான இணை குரங்கான பெண் குரங்கை கூட்டிட்டு வந்து பாறைக்கு பக்கத்துல உட்கார வச்சு அந்த பலாச்சோலையை பிச்சு இந்த தேன்ல தொட்டு அந்த பெண் குரங்குக்கு ஊட்டும். சுற்றி நின்று பற்ற பல விலங்குகள் பார்க்குள்ள அந்த மந்தி குரங்கை சாப்பிடாது. ஐயோ வேணாம், நீ வை, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லுமா. அப்ப இல்ல நீ சாப்பிடு அப்படி சொல்லி இந்த ஆண் குரங்கு என்ன பண்ணுமா, ஊட்டி விடுமா. ஊட்டி விட்டோன்னா அதை வெக்கப்பட்டு வாங்கின அந்த குரங்கு மென்னு சாப்பிடும்ல, அப்படி மென்னு சாப்பிட்டது அதை வெக்கப்பட்டு சாப்பிட்றதுனால அதுல இருந்து பல பீஸ் அந்த தேனோட இருக்கிற பலாசுளிகள் கீழே அப்படி சிந்துமா. இந்த சிந்திய கனிகளை வானுலக தேவர்கள் கையேந்தி நிற்பாங்களாம். எங்களுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும். இப்ப என்ன தெரியுமா, இதை நீங்க குரங்கா பார்த்தா குரங்கு மாதிரிதான். இது என்னது ஆண் குரங்கு பெண் குரங்கு, இது என்ன சார் இப்ப காப்புரு. அந்த ஆண் குரங்கு தலைவன் யாரு, திரிகூட மலையில் குற்றால மலையில் வாழுகிற தலைவன். அந்த பெண் குரங்கு யாரு, தலைவி. அப்ப மலைநாட்டு தலைவனான தலைவன் ஒருபோதும் தன் தலைவிக்கு பசியாற்றாமல் தான் உண்ண மாட்டான். ஒரு என்னது உள்ளுரை உபமம், அர்த்தம் புரியுது. நீங்க மேலாப்புல பார்த்தா குரங்காதான் இருக்கும், குரங்கு வச்ச பாட்டு. ஆனா அதுல உள்மறைத்து சொல்லுகிற பொருள் வேற ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது மாதிரி அர்த்தம் புரியுது இல்லையா. அப்ப அது ஏன்னா அப்புறம் அத்தகைய ஒரு மலைநாட்டு தலைவன் அவ்வளவு பெரிய இன்பங்களை தருகிற தலைவனாக இருந்திருப்பான். தலைவி அவன் துன்பத்தில் ஒருபோதும் என்ன பண்ணிருக்க மாட்டான், ஆட்படுத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்காக 2 ஹெவி டோஸ் வச்சு பாடின பாட்டு. சொல்றது புரியுது இல்லையா. அப்ப பாடலின் கருத்தோடு உள்மறைத்து ஒரு பொருளை உணர்த்துவது உள்ளுரை உவமம். பாடலுக்கு புறத்தே நின்று வேறொரு கருத்தை குறிப்பாக உணர்த்துவது இறைச்சி. புரிஞ்சுச்சா. அதுல பாருங்க இன்னொரு பாட்டு கொடுத்திருப்பாங்க, அந்த சொல்லாமல் சொல்வதில் தான் கவிதை இன்பம் சிறக்கின்றது. அடுத்த பாயிண்ட் வாசிங்க. தலைவனின் செயலை கண்டிப்பதற்கும், அன்லைன் பண்ணுங்க. தலைவனின் செயலை கண்டிப்பதற்கும், எள்ளி நகையாடுவதற்கும், அதை அன்லைன் பண்ணுங்க. வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கும், திருமணத்தை வலியுறுத்தவும் இறைச்சி ஊத்தி பயன்படுகிறது. அதை திரும்ப வாசிங்க. நாளையும் தலைவனின் செயலை கண்டிப்பதற்கும், எள்ளி நகையாடுவதற்கும், வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கும், திருமணத்தை வலியுறுத்துவதற்கும் இறைச்சி ஊத்தி பயன்படுகிறது. அப்ப 4 விஷயத்துக்கு இறைச்சி ஊத்தி பயன்படுத்துவாங்க. நீ விளையாடி மகிழ்விடத்தில் உள்ள புன்னை மரம் தங்கையாவாள் என்றும், நற்றாயினா பெற்ற தாய், செவிலித்தாயினா வளர்த்த தாய். இந்த தலைவியை வளர்த்திருப்பார்ல ஒரு தாய், அவளுக்கு பேரு செவிலித்தாய். தலைவியை பெற்றெடுத்திருப்பார்ல அவ பெற்ற தாய், நற்றாய். அதனால் இம்மரத்தடியில் உம்முடன் விளையாட நாடுகிறேன். ஏனெனில் தங்கை அழைத்திருக்க தலைவருடன் பழகுவது முறையா என்று தலைவி தலைவியிடம் கூறினாள். நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே. அம்ம நானுதும் நும்மொடு நகையே. அப்படி ஒரு பாட்டு நற்றினையில இருக்கு. நற்றினையினுடைய பாட்டு தமிழருடைய பண்பாட்டை விளக்குகிற பாட்டு. 2 வரி எப்பயுமே எக்ஸாம்ல கேட்பான். நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே என்ற பாடலடி இடம்பெறும் நூல் நற்றினை. இங்க பாருங்க, தலைவனும் தலைவியும் ஒரு புன்னை மரத்தடியில சந்திச்சு பேசுறாங்க, விளையாடுறாங்க. அப்ப என்னன்னு கேட்டா தலைவி சொல்றா, இந்த புன்னை மரத்துக்கு கீழே நின்று உன் கூட விளையாடுறதுக்கு நான் வெட்கப்படுறேன், நான் நாணப்படுறேன் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா, என் அம்மா என்னை பெற்ற தாய் என்ன பண்ணுவா, சின்ன வயதுல குழந்தையா இருக்கிறப்ப எனக்கு சாதம் ஊட்டுவா. சாதம் ஊட்டுறப்ப மிச்சம் சாப்பிட்டு முடிச்ச பேலன்ஸ் நெய் இருக்குமா, தெரியுமா தெரியாதா? நீ நெய்யினா இப்ப இருக்க நெய் மாதிரி இந்த ஸ்பூன்ல அள்ளி இந்த அப்படி காமிச்சிட்டு வைக்கிறது இல்ல. நெய் சாப்பிட்றீங்களா, நெய் சாப்பிட்றோம், உடனே என்னது ஸ்பூன் எடுத்து அப்படியே சோத்துக்கு மேல காமிச்சிட்டு திரும்ப உள்ள வச்சு இப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் 1 வருஷமா. நெய் தீரவே தீராது அப்படின்னு. ஏன்னா நெய்னா என்ன பண்ணணும், அதான் சொன்னா அந்த காலத்துல சங்க காலத்துல பாத்திரம் இருக்குமா, கையின் நெய்க்குள்ள போய் சாப்பாடை எடுத்துட்டு வருமா. உங்களுக்கு புரியுதா புரியலையா? 3/4 நெய் இருக்கு, புரியுது இல்லையா? கீழே 1/4 சாப்பாடு இருக்குமா. நெய்க்குள்ள கை போய் அப்படி சோறு எடுத்துட்டு வரும், அப்படி நெய் சொட்டு வைக்கும். அப்ப எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்க, 1 லிட்டர் நெய் ஊத்தி ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டு. சார் உண்மை, நீ அக்கார அடிசில்னு ஒண்ணு இருக்கு,
தெரியுமா? அக்கார அடிசில் சாப்பிட்டுருக்கீங்களா? சர்க்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். ஒரு கிலோ அரிசி வச்சாங்கன்னா அதுக்கு 4 கிலோ. இல்ல பிராமின் செய்வாங்க, நம்மள ஏன் நாங்களே செய்வோமே. அது என்னன்னு கேட்டா நம்மளே செய்யலாம். ஆண்டாள் திருமாலுக்கு செய்து வணங்கினது அதான். திருமாலுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டாள் அததான் செஞ்சா. கடவுளுக்கு ஏதாவது பொருள் செய்யணுமா, 1 கிலோ அரிசி அதுக்கு 5 கிலோ நெய் ஊத்துவாங்க. 1 கிலோ அரிசியில பொங்கல், ஒண்ணுல சக்கரை பொங்கல் வச்சு பொங்கலை கிண்ட 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 அந்த நெய்யை ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. நெய்யை வாங்கிட்டே இருக்கும் அந்த பொங்கல். கடைசி ஒரு ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு அந்த உள்ள போன நெய்யெல்லாம் அப்படி வெளியில வரும். ஃபுல்லா வந்துச்சுன்னா அந்த நெய்யோட சேர்ந்த சாதம் இருக்கும்ல அது. அதனாலதான் என்ன பண்ணா, இறைவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஆண்டாளே அதான் பண்ணா. திருவரங்கத்து அக்கார் அடிசில்மா ஸ்ரீரங்கத்துல அதான் ஃபேமஸ். ஆமா. ஆனா அது ரொம்ப ரேர். நம்ம வீட்டுல செஞ்சாலும் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். அது அவருக்குன்னு இல்லலாம், இல்லை, எந்த கடவுளுக்கும் படைக்கக்கூடியதுதான். புரியுது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மூட நெய் பெய்யுதுன்னு சொன்னா முழங்கை வழிவாரா, உள்ள இருந்து அந்த அக்கார் அடிச்சு அப்படி எடுத்தா முழங்கையில நெய் வடியுமா, அவ்வளோ. புரியுது இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா, அவ்வளோ நெய் சாப்பிட்டா, தலைவி சாப்பிட்ட பிறகு என்னது, மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் நெய்யை எங்க அம்மா என்ன பண்ணுவா, அந்த புன்னை மர செடியில ஊத்துவா. சோத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் வளர்ந்தேன். மிச்சம் இருக்க பேலன்ஸ் நெய்யை ஊத்தி ஊத்தி இந்த புன்னை மரமும் என்ன ஆயிடுச்சு, இந்த செடியும் மரமாக வளர்ந்துருச்சு. என் அம்மா ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னா, இந்த செடி உனக்கு தங்கை முறையாகும், இந்த புன்னை மரம் இருக்குல்ல இது உனக்கு தங்கை முறையாகும்னு. அதனால இந்த இடத்துல உன் கூட நின்று விளையாடுறதுக்கு நான் வெட்கப்படுறேன். சரி, இப்ப இதுக்குள்ள என்ன குறிப்பு பொருள் இருக்கு? இங்க சந்திக்கிறதுக்கும் இங்க விளையாடுறதுக்கும் உன் கூட வெட்கப்படுறேன் நானுறேன் அப்படின்னா, நாம வேற இடத்துல சந்திக்கலாம் அப்படின்றது ஒரு குறிப்பு. இன்னும் நீ இப்படியே சந்திச்சுக்கிறதா பொழப்பு என்ன ஆயிரா, நாரிரும். நீ ஒழுக்கமா வீட்டுல வந்து பேசி முறைப்படி என்னை திருமணம் செய்து கொள்ள ஆவணம் செய்யி, முயற்சி செய்யி. ஏன்னா தலைவன் ஏமாத்துவான். நிறைய இடத்துல தலைவன் அடுத்து என்ன சொல்றது, தலைவியோடு இன்பம் நுகர்கிற களவு காலத்தில் இருந்துட்டு கற்பு காலம் வருகிற போது திருமணம் செய்கிற வேலையில போயிடுவான். அந்த நேரம் தோழி தான் சட்டையை பிடிச்சி கேட்க, இங்க வா, நீ தானே கூட வந்த, நீ தானே பார்த்த, பெண்ணை கிளம்புற. ஆனா தோழி தான் அந்த இடத்துல பெரிய அகமாந்தர்களுக்குள்ள தோழி தான் பெரிய விஷயம். ஏன்னா கல்லூரில வகுப்புல கூட என்கிட்ட பல மாடல் கேட்பாங்க, ஐயா இதை நீங்க எப்படி சொல்றாங்க, அப்ப தோழிக்கு இதே சோழியாவே இருந்தா அந்தம்மா எப்ப கல்யாணம் பண்ணோம், பாவம் இவங்களுக்கு இடையிலேயே அது போய் தூது போய்க்கிட்டு கிடந்தா அதுக்கு ஆகும். இவங்க இல்லற வாழ்க்கைக்கு போன பிறகு தோழி தலைவி நிலை எய்துவா, அவளுக்கு ஒரு தோழி கிடைப்பா. அது அகவாழ்வினுடைய மரபு. புரியுது இல்லையா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, பாடலுடைய கருத்துக்குள்ள உள்மறைத்து ஒரு கருத்தை உணர்த்தினால் அது உள்ளுரை உவமம். பாடலுக்கு வெளியே நின்று வேறொரு கருத்தை உணர்த்துச்சுன்னு சொன்னா அது இறைச்சி. இப்ப பாருங்க அந்த பாட்டுல கீழே வாசிக்க மேடம், அங்க வாசிக்க. இப்பாடலில் நாம் வேறு இடத்தில் சந்திக்கலாம் என்னும் குறிப்பு பொருளும், தலைவை தலைவன் விரைவில் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் குறிப்பு பொருளும் அமைந்துள்ளன. இக்குறிப்பு பொருளே இறைச்சி ஆகும். அர்த்தம் புரியுதா? அப்ப பாடலின் கருத்தோடு சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்துவது உள்ளுரை உவமம், பாடலுக்கு வெளியே நின்று வேறொரு கருத்தை குறிப்பாக உணர்த்துவது இறைச்சி. புரிஞ்சுச்சா? புரியல? அது ஈஸி, படைப்பாக்க ஊத்தி ஈஸி தான். கவிதையெல்லாம் எழுதுறப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. எழுதுற கவிஞர்கள் அதை பயன்படுத்தி கவிதை எழுதுவாங்க. புரியுது இல்லையா? ரைட். அடுத்து என்ன கேட்டீங்க? அடுத்து என்ன யூனிட் சொன்னீங்க? நேற்று எதுவும் சொன்னீங்களே, பெயரெச்சம் வினையெச்சம் எழுதணுமோ, எழுதலாமா? அங்க பேஜ் விட்டு வந்திருக்கீங்களா? அது என்ன மிக முக்கிய பெயரெச்ச சொற்கள், அப்படியா? பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பெயரெச்சம் வினையெச்சம் தானே. என்ன சார்? சொன்னா எழுதுறீங்களா, எழுதி போடணுமா? எழுதுற மாதிரி இருந்தா எழுதுவோம், இல்லைன்னா நீங்க தான் எழுதுறீங்களா? ஃபர்ஸ்ட் பெயரெச்சம் மன்னிய, 2 சொல்லி இன்னு 2 சொல்லி நீ.
இதெல்லாம் பெயரெச்சம். சில முக்கிய பெயரெச்ச சொற்கள் எழுதிருக்கீங்களா? நீங்க கமா போட்டு எழுதுங்க. நீங்க எப்படி எழுதுன இடம் பத்தாது இல்லையா? கமா போட்டு எழுதுவீங்கல்ல. உங்க புக்ல இவ்வளவுதான் இருக்கு பெயரெச்சம். பாடல்கள்ல வருது. ஈண்டல்ல கண்ட, சொற்ற, இடம் இருக்கா கீழே? இல்ல இன்னும் இடம் இருக்கா? அடுத்தது பெயரெச்ச தொடர் அப்படின்னு போட்டு ஆடுங்கிளை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடுகிளை வினைத்தொகை. ஆடுங்கிளை பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் ஒன்னே ஒண்ணு. என்னது? ஆடுங்கிளை. அடுத்தது செய்யும் என்ற வாய்ப்பாட்டு பெயரெச்சம். எல்லாமே கம்மா போட்டே எழுது. 1 by 1 எழுதணும் அவசியம் இல்லை. மற்ற இடத்துல சொல் மட்டும் இருக்கு. 2-3 சொல்ல அதோட சேர்ந்து இணை சொற்களும் சேர்ந்துரும். எப்பவுமே ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்ச எந்த எழுத்துல முடியும்? ஆவன்னால.
அடுத்து வினையெச்ச சொற்கள் அங்க எழுதுறேன், அதை நீங்க மாத்தி எழுதிக்கோங்க. நீங்க உவப்பன்றது பெயரெச்சமா இருக்கும். ஆனா உவப்ப என்றால் பிராக்கெட்ல என்னது? மகிழ. மகிழ என்றால் அது வினையெச்சம். அகர ஈற்று வினையெச்சம் சொல்லுவோம். வெம்பி வெந்து ஏந்தி உவப்ப. இது எல்லாமே என்ன சொல்லு? வினையெச்ச சொற்கள். வினையெச்சம் அங்க எழுதிக்கோங்க. அங்க கேப் விட்டுருக்கீங்க இல்ல? வினையெச்சம் இல்லையா? ஒரு இடத்துல விட்டுருக்கீங்களா? விட்டுருந்தீங்கன்னா வினையெச்சத்தை மட்டும் அங்க போய் எழுதிக்கோங்க, மிச்சத்தை இங்க எழுதிக்கோங்க. சில முக்கிய வினையெச்ச சொற்கள். சினந்து, சினந்து, சிவந்து, இறைஞ்சி, பிழையா, யா சாரி, பிழையன் இருக்குல்ல, பிழையா, பிழையா நன்மொழி. எழுதியாச்சா? சிஸ்டர் அந்த ஏதோ சொன்னீங்களா? அது என்னது? இது ஒரு ரூல்ஸ் படிக்கணும் சிஸ்டர். படிச்சது ஒரு சொல்லுக்குமான விதி. அது எங்க ஒற்று மிகும் மிகாத வருதுல்ல, நம்ம வல்லின மிகுமிட மிகா இடம் தான். இது எல்லாமே நம்ம திரும்ப ஒன்னொன்னா எழுதிதான் ரெடி பண்ணணும். அதே ரூல்ஸ் தான் நம்ம பார்த்த அந்த முதல் எழுத்து இறுதி எழுத்து பார்த்தோம்ல, அது பிளஸ் வல்லின மிகுமிடங்கள் மிகா இடங்கள். இல்ல பாருங்க, உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க, அதனால நான் சொல்றேன். ஓகேவா? சார்ட்ட சொல்லிட்டு வேணா நீங்க அதுல ஆன்லைன் பண்ணி போட்டு விடுங்க, நான் வேணா அதை இது பண்ணி போட்டு விடுறேன். எனது ஒரு விதி நீங்க என்ன பண்ணணும், தனித்தனியா எழுதிட்டு தான் எழுதணும். இதுக்கே பகனாங்களே, இது பார்த்து வச்சுக்கோங்க. இது ஈரோற்று மேய்க்க பார்த்துருக்கோம். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது மட்டும் வரும் கண்டிப்பா. ஓகேவா? ரைட். வேற என்ன? வேற டவுட்டே வராது. சிஸ்டர் கண்ணத்துல கை வச்சு உட்காந்துட்டீங்க, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலன்னா இருக்கு. இது நாங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போவோம். இதுக்கு போறவங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்த டயட்ல ஒர்க் பண்றவங்க,
இது டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கேருந்து போகிறவங்க தான் போவாங்க. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. என்னஸ்ட புரியல? ஆமா, இல்ல இருக்கு. உங்களுக்கு என்ன இது ஏதாவது சந்தேகங்கள், நீங்க படிச்சதுலயே உங்களுக்கு ஏதாவது ஒரு சில இடத்துல டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நான் கேட்கிறேன். ஏற்கனவே புறப்பொருள் நடத்தினா, புறப்பொருள் சொன்னா, புறப்பொருள் ஆணிரை கவர்தல் ஆணிரை மீட்டர்ல எழுதுனீங்கல்ல? அது எழுதிருக்கீங்களா? காட்டுங்க. அகப்பொருள் நடத்தின சொன்னா, இல்ல அதை மட்டும் காட்டுங்க, என்ன எழுதிருக்கீங்க. அது 5 திணைக்கு நீங்க என்ன புறப்பொருள் என்ன எழுதுனீங்க மட்டும் காட்டுங்க. அந்த வெச்சி கரந்தை வஞ்சி தும்பை வஞ்சி காஞ்சில எழுதுனீங்களா? ரைட். இதுக்கு எழுதலையா? ஒன்னொன்னு படிக்க சொன்னா உங்கள இல்ல? வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ரொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் கை, அதெல்லாம் ஒன்னொன்னு படிச்சீங்களா? ஆணிரை கவர்தல் வெச்சி, ஆணிரை மீட்டல் கரந்தை, மண்ணாசை காரணமாக போருக்கு செல்லுதல் வஞ்சி, எதிர்த்து போரிடல் காஞ்சி, எயில் காத்தல் எயில் வளைத்தல் ஒளிங்கை, அதிரும்படியாக இருவரும் போர்க்களத்தில் போரிட்டது தும்பை, ஒருவர் வென்றது வாகை, அந்த வென்ற வீரனுக்கு பாடப்படுவது பாடான். வெற்றி முதலாக பாடான் ஈராக கூறப்படாத செய்திகளையும் அவற்றிற்கு பொதுவான செய்திகளையும் பேசுவது பொதுவியல். பொதுவியல் அதுல ஒருதலை காமம் கைக்கிளை, பொருந்தா காமம் பெருந்திணை, அதை மென்ஷன் பண்ணி படிக்கிறோம்ல. ஓகேவா? இப்ப கவனிங்க. சிறு பொழுது பெரும் பொழுதுல சில நேரம் உங்களுக்கு நினைவு வச்சுக்கிற மாதிரி அகப்பொருளை கவனிங்க. உரிப்பொருள் முக்கியம் ஒரு திணைக்கும். அகப்பொருள் இலக்கணம் ஹெட்டிங் போடும். இங்க பாருங்க, புனிதமாக இருக்கும் ஊரில் இறைவன் பிறப்பான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், ஊடலும் ஊடல் நிமித்தமும், இறைவன்னா நீங்க இரண் ஞாபகம் வச்சுக்கோங்க, இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பீனா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்ப குறிஞ்சிக்கு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், அது மாதிரி இங்க ஊடலும் நெய்தலுக்கு இரங்கலும் பாலைக்கு பெரிதலும் பெரிதல் நிமித்தமும். அப்ப நினைவு வச்சுக்கலாமா? புனிதமாக இருக்கும் ஊரில் இறைவன் பிறப்பான். அப்ப புனிதம்னா புணர்தல், இருக்கும்னா இரத்தல் இருத்தல், மருதம்னா ஊடல், நெய்தல்னா இரங்கல், பாலைனா பிரிதல். அப்ப இது மனப்பாடம் பண்ணணுமா ஈஸியா வச்சுக்கலாமா? அடிக்கடி முல்லை நிலத்தின் உரி பொருள் கேட்பான். முல்லைப்பாட்டுன்னு ஒரு நூல் பார்த்தோமா காலையில? 10 பாட்டில் மிகச்சிறிய நூல்.
எது? முல்லைப்பாட்டு. அது எத்தனை அடி? 103 அடி. முல்லை நிலத்தின் உரிப்பொருளான இருத்தலும் இருத்தல் நிமித்தம் பற்றி கூறும் நூல் தான் அந்த நூல். தலைவி தன் நெஞ்சுக்கு கூறும் விஷயங்களை சொல்றது நெஞ்சாற்றுப்படை. புரியுதா? நான் ஒண்ணு சொல்றேன். அடுத்தது என்னது? முதற் பொருள். இப்ப உரிப்பொருள் பார்த்திருக்கோமா ஃபர்ஸ்ட்? அடுத்த பொருள் என்ன பொருள்? நிலமும் பொழுதும். கவனிங்க, இங்க பாருங்க, இதான் குறிஞ்சி மலை இருக்கா? இந்த மலை சரிவுகள்லயே என்ன தொடங்கிறோம்? காடு. இந்த காட்டை பண்படுத்திய சமவெளி பகுதிகள் என்னவாக இருக்கும்? வயல். நீர் நிறைந்த பகுதிகள் என்னவா இருக்கும்? நெய்தல். வளமிழந்த பகுதி என்னவா இருக்கும்? பாலை. அப்ப இது குறிஞ்சி, இது முல்லை, இது மருதம், இது நெய்தல், இது பாலை. அர்த்தம் புரியுதா? அப்ப மலையும் மலை சார்ந்த இடமும், காடு காடு சார்ந்த இடம், வயலும் வயல் சார்ந்த இடம், கடலும் கடல் சார்ந்த இடம், மணலும் மணல் சார்ந்த இடம். ஓகேவா? புரியுதா புரியலையா? நீங்க சுருக்கமா எழுதிக்கோங்க. குறிஞ்சினா மலை, முல்லைனா மருதம்னா, நெய்தல்னா, பாலைனா மணலும் மணல் சார்ந்த பகுதி. அப்ப நீங்க எப்படி எழுதிக்கிற? மலை மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும். பாலைக்கு தனி நிலம் இல்லைன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. தமிழ் நிலத்துல பாலைன்னு ஒரு நிலமே கிடையாது. முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தன் வளங்களை எல்லாம் இழந்து வற்றி போனால் பாலை நிலம் உண்டாகுமா? அடுத்து ஒரு 3-4 மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சுன்னா குறிஞ்சி ஆயிரும், முல்லை ஆயிரும், பாலை காணாம போயிருமா? உங்களுக்கு புரியுதா? அப்ப பாலைக்கு தனி நிலம் இல்ல. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குதுயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொல்லும். அப்ப சில நேரம் எக்ஸாம்ல கேட்பா, பாலை என்பது எந்த நிலங்களின் திரிவு என்று சிலப்பதிகாரம் சொல்லுதுன்னு கேட்டா, முல்லை குறிஞ்சி ஆகிய நிலங்களினுடைய திரிவு. முல்லை குறிஞ்சி ஆகிய நிலங்களின் திரிவே பாலை நிலம் என்று கூறிய நூல் சிலப்பதிகாரம். அப்படி எழுதி பாக்ஸ் போடுவோம். முல்லை குறிஞ்சி ஆகிய நிலங்களின் திரிவே போடுங்களா? முல்லை குறிஞ்சி ஆகிய நிலங்களின் திரிவே பாலை என்று கூறிய நூல் சிலப்பதிகாரம். குறிஞ்சி முல்லை ஆகிய நிலங்களின் திரிவே, ஏதோ ஒண்ணு போட்டு முடிவுக்கு வந்துடணும். குறிஞ்சி முல்லை ஆகிய நிலங்களின் திரிவே
பாலை நிலம் என்று கூறிய நூல் சிலப்பதிகாரம். புரிஞ்சுச்சா? அப்ப இப்ப நிலம் என்னன்னு தெரிஞ்சிச்சா? நிலம் எழுதிட்டோம், இங்க மேல நிலம்னு போட்டுக்கணும். இப்ப பார்க்க போறது பொழுதுகள். தமிழ்ல எத்தனை வகைப்படும்? 2 வகை. என்னது? சிறு பொழுதுகள், சரி நான் கூட கேட்கிறேன், சிறு பொழுதுன்னா என்ன, பெரும்பொழுதுன்னா? அதான் சார், அதான் எதான் சொல்லணும்ல. ஒரு நாளைக்குரிய பருவங்கள் சிறுபொழுது, ஒரு ஆண்டிற்குரிய பருவங்கள் பெரும்பொழுது. அது கீழே எழுதிக்கோங்க, சிறு பொழுதுன்னு போடுறீங்கல்ல, அது கீழே ஒரு நாளுக்குரிய பருவங்கள், அங்க பெரும்பொழுதுல ஒரு ஆண்டிற்குரிய பருவங்கள். இது என்ன கலர் தெரியும்? இல்ல எந்த கலர் தெளிவா தெரியும் சார்? மஞ்சள் இல்ல, மஞ்சளே காணும் இருக்கு. ஒரு நாளுக்குரிய உட்கூறுகள். இது வேணும். பாருங்க, எப்பயுமே நம்ம நார்மலா டைமிங் சொல்லுவோம். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்னு சொல்லுவோம் பேச்சு வாக்குல. காலையில நார்மலா சொன்னா அன்னைக்கு காலையில 6 மணிக்கு இருக்கும். நார்மலா சொன்னா காலையில 6 மணி கரெக்டா? காலை என்பது கவனிங்க 6 முதல் 10. இதுல இன்னும் சொல்ல போனா 6 மணி பாருங்க, முற்பகல் 6 டு முற்பகல் 10. கவனம், நண்பகல் அப்படின்னு சொன்னா முற்பகல் 10 டு பிற்பகல் 2. ஏற்பாடுனா பிற்பகல் 2 டு பிற்பகல் 6. மாலைனா பிற்பகல் 6 டு பிற்பகல் 10. யாமம்னா பிற்பகல் 10 டு முற்பகல் 2. வைகரைனா முற்பகல் 2 டு முற்பகல் 6. புரியுதா? ஏஎம் பிஎம் போடுவீங்கன்னா முற்பகல் பிற்பகல், அது கண்டிப்பா தெரியும். இதுல ஏற்பாடு மட்டும் சொல்லுங்க, ஏன் ஏற்பாடுன்னு சொன்னாங்க? ஏன் இதுக்கு ஏற்பாடு? ஏற்பாடு மீனிங் உங்க புக்லயே கொடுத்துருப்பாங்க. ஏற்பாடு எப்படி பிரிக்கணும்னா எல் கூட்டல் பாடு. இது பாடு இல்லையா, படு. கவனிங்க, எல்லுன்னா சூரியன், படு அப்படின்னா மறையும் பொழுது அல்லது மறையும் நேரம். அப்ப சூரியன் மறைகின்ற நேரம் தான் ஏற்பாட்டு நேரம். இப்ப சொல்லுங்க, இது என்ன நேரம்? இது என்ன டைமிங்? இப்ப ஏற்பாடு 6 மணிக்கு மேல மாலை. எழுதிங்களா? முற்பகல் பிற்பகல் போட்டு என்ன அந்தின்னு சொல்றது மாலையை தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அந்தி மாலைன்னு சொல்லுவாங்கல்ல. இதுல ஒரு கோடு போட்டுருங்க.
எல்லாம் நடுவில் கோடு போடு. அங்கிட்டு எழுதுறீங்களா? அப்புறம் அது இது இங்கிட்டு இதை விடுங்க. இது இங்க அப்ப பெரிய பொழுது எங்க எழுதுவீங்க? தனியா எழுதிக்கலாமா? குழப்பம் இல்லாம எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டீங்கன்னா இப்ப கீழே பெரும்பொழுது எழுதிக்கலாம். நீங்க இங்க எழுதிருங்க சிஸ்டர். அடுத்து எழுதிருங்க. இதுல எழுத வேணாம். இல்ல இதுல ஒரு கோடை போட்டு இங்க எழுதிக்கோங்க. இப்ப கவனிங்க. பெரும்பொழுது எல்லாத்துக்கும் மனப்பாடம் பண்ண தெரியாது. உங்க புக்ல கார்காலம் போட்டு ஆவணி புரட்டாசில இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மனப்பாடமே பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணாலும் மறந்து போயிடும். நீங்க அவங்க சொன்னதை மறந்துருங்க. நான் சொல்ற ஒரு கோடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இளையவள் மூத்தவள் காரில் ஏறி. இளையவள் மூத்தவள் காரில் ஏறி குளிரால் நடுங்கி முன்கதவை பின்கதவை சாத்தினான். சரி, இப்ப இதை வச்சு காலம் சொல்லுங்க. இங்க பாருங்க, இளையவள் மூத்தவள் காரில் ஏறி குளிரால் நடுங்கி முன்கதவை பின்கதவை சாத்தினால் வச்சுக்கிட்டா, ஃபர்ஸ்ட் இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி பின்பனி இருக்கா? இப்ப இங்க பாருங்க, இளவேனில் முதுவேனில் கார் குளிர் முன்பனி. இப்ப எல்லாருக்கும் சித்திரை டு பங்குனி மாசம் தெரியும்ல? சித்திரையில இருந்து பங்குனி வரைக்கும் 2 மாசம். மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை, ஈஸியா எழுதிடலாம். எங்க எழுதுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. இதுல என்ன இருக்கு? என்ன சிஸ்டர்? சித்திரை வைகாசில இருந்து. அதுக்குதான் நம்ம மாத்திருக்கோம். உங்க புக்ல கார் காலத்துல இருந்து ஆரம்பிச்சிருப்போம், ஆவணி புரட்டாசில இருந்து ஆரம்பிக்கும். நம்ம அப்படி ஆரம்பிக்க வேணா, சித்திரையில இருந்து ஆரம்பிக்கின்றதுக்காக தான் கோடே சொல்லிருக்கோம். அப்ப இளவேனில் ஆரம்பிச்சு லாஸ்ட் பின்பனி முடிகிற வரைக்கும் 2 மாசம். இது ஈஸியா இருக்கும். படி, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இளையவள் மூத்தவள் காரில் ஏறி குளிரால் நடுங்கி முன்கதவை பின்கதவை சாத்தினாள். எனக்கு இப்ப காலம் எழுதி பக்கத்துல 2 மாசம் எழுதுங்க. இப்ப இந்த மாசம் எந்த காலம்னு இப்ப எனக்கு சொல்லணும். இது என்ன காலம்? இளவேணி. இளவேணில இப்படி குளிர். மழையா பெய்யுது. இவ்வளவு நேரம் பெய்யலேன்னு சந்தோஷப்பட்டா. என்னாச்சு? டவுட்டா? நீங்க புக்ல மாதிரி இருக்கு படிச்சா நீங்க மனப்பாடமே பண்ண முடியாது. சொல்றது புரியுதா? இதை நீங்க நினைவு வச்சுக்கிட்டா நம்ம எதையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சித்திரையில இருந்து பங்குனி வரைக்கும் நமக்கு எப்படி தமிழ் மாதங்கள் தெரியும்ல? இல்ல அது இது எங்கிட்ட கிளம்பி போய் வருமா? அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். எங்க சொல்லுங்க. 2 மாசம். சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. அவ்வளவுதான். ஈஸி தானே? ஈஸியா கஷ்டமா? இப்ப ஒவ்வொரு திணைக்கும் உரிய சிறு பொழுது பெரும் பொழுது தெரியும். ஓகேவா? கீழே ஒரு டேபிள் போட்டுக்கலாமா? இது அழிச்சிடவா? இல்ல இது அழிச்சிடுறேன். இது எழுதுறீங்களா?
அதை நீங்க எழுதுங்க மெதுவா. இப்படி ஒரு குட்டி டேபிள் இங்க பாருங்க. ஒரு திணைக்கு என்ன சிறு பொழுது இருக்கு, என்ன பெரும் பொழுது இருக்கு. அர்த்தம் புரியுதா? இப்ப இங்க டெலிட்டிங்ல அழிச்சுக்குவா இந்த பக்கம். நான் இங்க எழுதுறேன், நீங்க இந்த டேபிளுக்கு கீழே எழுதணும். சொல்றது இங்க இடம் இல்லைன்னா நீங்க சைட்ல எழுதுறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா யாமமது முன், யாமத்துக்கு முன்னாடி குளிரடிக்கும் எங்கன்னா குறிஞ்சியில். இங்க பாருங்க, யாமமது முன் குளிரடிக்கும் குறிஞ்சியில். கரெக்டா? அப்ப குறிஞ்சிக்கு சிறு பொழுது என்னது? யாமம். பெரும் பொழுது என்னது? முன்னுன்னு சொன்னனால முன்பனி, குளிரடிக்கும் சொன்னனால குளிர்காலம். அப்ப குறிஞ்சிக்கு சிறு பொழுது யாமம், பெரும் பொழுது முன்பனி காலமும் குளிர்காலம். ஞாபகம் வச்சுக்கலாமா? புரியுதா புரியலையா? அடுத்து செகண்ட் ஒன் கவனிங்க. கவனிங்க, அப்புறம் நீங்க எழுதிக்கோங்க, டைம் கொடுக்குறேன். முல்லை, முல்லைப்பூ மாலை கார்ல விழுந்துருச்சு. ஞாபகம், முல்லை மாலை காரில் விழுந்தது. என்ன சொல்லணும்? முல்லை மாலை காரில் விழுந்தது. அப்ப இங்க பாருங்க, முல்லை மாலை கார்ல விழுந்துருச்சு. முல்லைப்பூ மாலை கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா முல்லைப்பூ மாலை காரில் விழுந்தது. அப்ப முல்லைக்கு சிறு பொழுது என்னது? மாலை. பெரும் பொழுது என்னது? கார்காலம். புரிஞ்சுச்சா? அடுத்தது வைகையாறு ஓரத்தில் மருத மரங்கள் உள்ளன. திணையை மட்டும் நான் ஆன்லைன் பண்ணிடுறேன். இது என்ன திணை? மருத திணை. இங்க பாருங்க, மருத திணைக்கு வைகையாறு ஓரத்தில் மருத மரங்கள் உள்ளன. வையின்னு சொன்னனால வைகரை, ஆறுன்னு சொன்னனால ஆறு பெரும் பொழுதும் வரும். அர்த்தம் புரியுதா? அப்ப மருதத்துக்கு என்னது? வைகரை, ஆறு பெரும் பொழுதும் வரும். புரியுதா? ஓகேவா? ஃபோர்த் ஒன், நெய்தலாறுன்னு இல்ல, நம்மளே ஞாபகம் வச்சுக்கிறோம். நெய்தலாறில் தண்ணீர் திறக்க ஏற்பாடு செய்தனர். இங்க பாருங்க, திணை என்ன திணை? நெய்தல். ஏற்பாடு இல்லாது ஏற்பாடு. ஆறில் சொல்லிட்டனால ஆறு பெரும் பொழுதும் வரும். அப்ப இங்க பாருங்க, சிறு பொழுது ஏற்பாடு. நெய்தல் ஆறில் சொல்லிட்டனால நெய்தலுக்கும் என்ன பண்ணும்? ஆறு பெரும் பொழுது வரும். பாலையில் நண்பகலில் நடந்து சென்றான். இல்ல நடந்தான். பாலையில் நண்பகலில் நடந்தான். அப்ப பாலையில நண்பகல், சிறு பொழுது மட்டும் சொல்லியிருக்கோம். ஏன் பெரும் பொழுது சொல்லலைன்னா, மிச்சம் பேலன்ஸ் சுட்ட எல்லாமே இங்க பெரும் பொழுதுக்கு வரும். முன்பணி சொல்லிட்டோமா? என்ன சொல்லல? பின்பணி சொல்லல. வேற என்ன சொல்லல? இளவேனில் சொல்லல. வேற என்ன சொல்லல?
அவ்வளவுதான். இப்ப இது மனப்பாடம் பண்ணணுமா, புரிஞ்சா போதுமா? புரிஞ்சா போதும். நீ வரி வரியா மனப்பாடம் பண்ணா ஒன்னும் புரியாது. மைண்ட்ல நிப்பாட்டிட்டு இருக்கணும். எழுதிங்களா? இப்ப கருப்பொருள் எழுதலையா? சரி, எழுதுங்க. எழுதி முடிச்சவங்க கருப்பொருள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. உரிப்பொருள் பார்த்தோம், அப்புறம் முதற் பொருள் நிலவும் பொழுதும் பார்த்தோம். இப்ப லாஸ்ட் ஒன் கருப்பொருள். கருப்பொருள்கள் போட்டா கருப்பொருள் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும் கருப்பொருள்? 13 14? உங்க புக்ல 13 போட்டிருப்பா, மக்கள்னு ஒன்னா சேர்த்திருப்பா. உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு 2ஆ வச்சிருப்பாங்க. இப்ப அந்த புக்ல வந்தப்ப அந்த உயர்ந்தோர் தாழ்ந்தோன்ற வார்த்தையை எடுத்துட்டு இதுல 11th இருக்கா? 2லயுமே இருக்கா? 10th புக் வச்சிருக்கீங்களா? அதுல பாருங்க, அந்த பொருள் இலக்கணம். ஆனா மக்கள்னு போட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்களா? அதுல பாருங்க, மக்கள்னு போட்டு 2 காலம் பிரிஞ்சிருக்கா? அந்த பிரிஞ்சிருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு மக்கள்னு போட்டு இது ஒண்ணு இது ஒண்ணு. அதை உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு போடுவாங்க. இவங்க மக்கள்னு போட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. அங்க 10th புக்ல எப்படி இருக்கு? டென்த் புக்ல அதுலயும் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க.
ஒன்னாதான் கொடுத்துருக்காங்க. ஆனா 2, 4, 6, 8, 10, 13. நார்மலா சொன்னா கருப்பொருட்கள் 14. தெய்வம் முதலாக தொழில் ஈராக சொல்லப்பட்ட 14 பொருட்கள். 14. ஆமா, அந்த உயர்ந்தோர் தாழ்ந்தோர்ன்றத வந்து என்னது அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக அது ரெண்டையும் மொத்தமா சேர்த்திருக்காங்க. கருப்பொருள்கள் இருக்கா? தெய்வம் முதலாக தொழில் ஈராக சொல்லப்பட்ட 14 பொருட்கள். ஒருவேளை ஆப்ஷன்ல 14 வரலன்னா நீங்க 13 போட்டுக்கலாம். சொல்றது புரியுதா? ஈராக சொல்லப்பட்ட 14 பொருட்கள். தெய்வம் முதலாக தொழில் ஈராக சொல்லப்பட்ட 14 பொருட்கள். ஓகேவா? தெய்வ முதலாக தொழிலீராக சொல்லப்பட்ட 14 பொருள். இதை எப்படி படிக்கணும்னா கவனிங்க, மனப்பாடம் பண்ணக்கூடாது. நீங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச இயல்பான வார்த்தைகளை அந்த இருக்க வார்த்தையோட லிங்க் பண்ணி அதை அப்படியே சேர்த்து படிக்கணும். இதனது கோடு வேர்டு வச்சு இது மற்றவங்க எழுதி சொல்லிதான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச இயல்பான ஒரு வார்த்தையை ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சுக்கிட்டு படிக்கணும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப தெய்வம் எது எது எந்தெந்த இல்லத்திற்கு என்னென்ன தெய்வம் இருக்கா? என்ன கொடுத்துருக்காங்க? முருகன், அருணன், பாலைக்கு கொற்றவை. இங்க பாருங்க, பாருங்க, முறுக்கு தின்றால் இளமை வளராது கொடு. சின்ன பிள்ளைங்க நிறைய முறுக்கு சாப்பிட்டா என்ன சொல்லலாம்? அப்படி சொல்லுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை. மொத்தம் புரியுதா? அப்ப பெரும்பாலும் என்ன சொல்றது, ஆயில் ஃபுட் எல்லாம் சாப்பிட கூடாதுல்ல. அது மாதிரி அட்வைஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல போய் நீங்க காரண காரியம்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்ப ஒரு லாஜிக், ஒரு சிம்பிள் இங்க இருங்க, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க இதுக்குள்ள போய் என்ன இப்படிலாம் இருக்குமா, அது எப்படி முறுக்கு தின்னா இளவ வளராது அப்படின்னு கேட்டா அப்புறம் கேட்டது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஆமா, இங்க பாருங்க, முருகன்னு தொல்காப்பியர் சொல்லவே மாட்டார். அவனுக்கு பேரு சேயோன். திருமால் கிடையாது, அவனுக்கு பேரு மாயோன். அந்த இடத்துல மட்டும் எழுதிக்கோங்க. இந்த வார்த்தை அப்படியே எழுதிட்டா, அதே வார்த்தை அப்படியே எழுதி. இந்திரன், வருணன் இருக்கா, வேந்தன் இருக்கா? அதுல பாருங்க 11th வருணன் இருக்கா? பாலைக்கு கொற்றவைன்னு இருக்கா? கொற்றவைனா யாரு? காளியா துர்க்கையா? கொற்றவைனா காளியா துர்க்கையா? காளி. ஆனா கொற்றம்னா வெற்றி, கொற்றவைனா வெற்றி தருபவள்னு அர்த்தம். இந்திரனே கொடுத்துருக்காங்க.
இந்த வேந்தன்னு கொடுத்துருக்கான் பாருங்க, அதான் கேட்டேன். இல்ல இல்ல, இந்திரன் யாருன்னா தேவர்களின் தலைவன். அப்ப வந்து என்னன்னு கேட்டா தேவர்களுக்கு தலைவன், வேந்தன், அரசன். மணமுலா இருக்கு. அடிச்சிடவா? இன்னுமா எழுதுறீங்க? இங்க பாருங்க, சின்ன பசங்க மாடியில மீன் தொட்டில இருந்தா என்ன பண்ணுவானுங்க? சின்ன பசங்க ஏறி மண்ணள்ளி போய் மீன் தொட்டிக்குள்ள போட்டு விளையாடுவாங்க. ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு சின்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சு இங்க பாருங்க. தொட்டியில் ஏறி மண்ணை போட்டான், மீன் துடித்தது. இங்க பாருங்க, மீன் துடி. இங்க பாருங்க, குறிஞ்சிக்கு தொண்டகப்பறை, முல்லைக்கு ஏறுகோட்பறை, இதுக்கு மணமுலா அல்லது நெல்லரிக்கிணை, இது மீன்கோட்பறை அல்லது நாவாய் பம்பை, பாலைக்கு துடி அதாவது துடிப்பறை. ஆமா, புரியுதா? இருக்கா? புக்ல பாத்தீங்கன்னா தெரியுமே, இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறோம். என்னது என்னது? தொண்டகப்பறை, ஏறுகோட்பறை, மணமுலா அல்லது நெல்லரிக்கிணை, மீன்கோட்பறை, துடிப்பறை. புரியுதா? அப்ப ஒரு சின்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை 5 நினைவு வச்சுக்கலாமா? அப்படிதான் அதை படிக்கும். சொல்றது புரியுதா? நீங்க மொத்தமா உட்காந்து மனப்பாடம் பண்ணி தான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா அது மைண்ட்ல நிக்காது. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 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 படிச்ச பாடத்துல இருக்க ஒரு விஷயத்த கூட ஞாபகம் வச்சுட்டு இருக்க வார்த்தையை லிங்க் பண்ணி அப்படியே படிக்கணும். இது மாதிரி நினைவு வச்சுக்கலாமா? ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப இது சிம்பிள். இது எப்பன்னா படிக்கிறப்ப நீங்களா ஒரு தொடர நினைவு வச்சு அந்த இருக்க வார்த்தைகளை லிங்க் பண்ணி, அது இப்ப நீங்க குரூப்பா படிச்சீங்கன்னா 3 பேர் 4 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா அது நார்மலாவே அந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், படிச்சிடலாம். ஓகேவா? சரி, இந்த பேப்பர் 1 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில நேரம் இந்த வேர்ச்சொல் கொஸ்டின்ல கேட்கறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க இந்த வேர்ச்சொல், ஒரு சொல்லுக்குள்ள பெயர் சொல் வினை சொல்லுக்குள்ள இருக்கிற ஒரு வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கிற மெத்தடு அது கண்டிப்பா தெரியும். நான் சில சொல்லுக்கு எழுதி காட்டுறேன், நீங்க எனக்கு சில சொல்லுக்கு எழுதி காட்டுங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கலாம்? எப்படி வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கலாம்? ஒரு சொல்லுக்குள்ள இருக்கிற கட்டளை சொல் தான் என்ன சொல்லு?
கவனமா எழுதணும். எங்க இதற்கு எல்லா வேர் சொல்லும் இங்க இருக்க உள்ள இருக்கிற கட்டளை வார்த்தை ஒரு பகுதி சொல் தானே வேர் சொல். அது கட்டளையா இருக்கும்னு பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னும் போது அந்த சொல்லுக்குள்ள இருக்கிற கட்டளை வார்த்தையை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். நீங்க இதுல இருக்க எல்லா வார்த்தைகளுக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா எந்த சொல் கொடுத்தாலும் உங்களுக்கு கட்டளை சொல் கண்டுபிடிக்க தெரியும்னு அர்த்தம். இதுல ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கஷ்டமான வார்த்தை கொடுத்தா ஒரு வாங்கும்னு அர்த்தம். என்ன சிஸ்டர்? வாழ்த்தினார்.
ம்? எல்லா வார்த்தையும் கண்டுபிடிக்க முடியுதா? சொல்லுவோமா? ஆன்சர் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு கற்றான். கல். கற்றா எங்கிட்டு கற்று? கல். என்ன சிஸ்டர்? கற்றல்னா தொழிற்பெயர் ஆயிரும்ல. கற்றல்னா தொழிற்பெயர். கற்றன்னா பெயரெச்சம். கற்றுன்னா வினையெச்சம். கற்றான்னா வினைமுற்று. கற்றவன்னா வினையாளனையும் பெயர். கற்றல்னா தொழிற்பெயர். அப்ப டைரக்டா வேர் சொல் கல். எந்த இல்? குண்டு இல், இயல்பு லகரம். அடுத்த சொல் கொலை. கொல். கொல். காத்து. ஏன் தெரியல, அதுலதான் இருக்கு வேர் சொல்லு. கா. கா. அவ்வளவுதான். கான்னா காத்தல். கா நெடில். கேன் போடக்கூடாது. கா நெடில். ஈன்ற. ஈன். இங்க பாருங்க, ஈன்றன்னா ஈன்ற பெற்றெடுத்த. அப்ப ஈன். ஈன். அடுத்த சொல் கவனிங்க, ஈந்து கொடுத்து. அப்ப ஈ. அங்க ஈன், இங்க ஈ. ஈயன்னா மட்டும். அடுத்த சொல் புகுந்தான். கேட்டார். இட்டு இல்லா மாறும். கேள். புகுந்தான். புகு. கண்ட. கான். மூணு சொல்லி என்ன? பேசினான். பேசு. கொடுத்த. கொடு. நீ. சந்தோஷம். நீன்னே போட்டனா வார்த்தை? நான் என்ன போட்டிருக்கணும்? நீண்ட. அப்படின்னா நீர். படித்தான்னா, சென்றுன்னா, கெட்டன்னா, பெற்றாள்னா, செய்வித்தாள்னா, செய்வி. இங்க இருங்க, செய்தாள்னா செய், செய்வித்தாள்னா செய்வி, படித்தான்னா படி, படிப்பித்தான்னா படிப்பி. அப்ப வேர் சொல் பிறவினையா இருந்தா சொல்லும் பிறவினை. பொங்கல். பொங்கு. உணர்ச்சி. உணர். படிப்பித்தான். படிப்பி. காப்பாற்றினார். காப்பாற்று. வந்துன்னா வா. தருகன்னா தா. தீட்டியன்னா தீட்டு. சுட்டியன்னா சுட்டு. வாழ்த்தினார்னா வாழ்த்து. சூப்பர். அவ்வளவுதான். வாலியர்னா வாலியா? வாலியர்னா வால். வாலினா என்ன வாலி? பிளாஸ்டிக் வாலியா? அப்ப வேர் சொல் கண்டிப்பா பேப்பர் 1 டாபிக் அவங்க. ஏன்னா 1 to 5th 1 to 8th வரைக்கும் அவங்களுக்கு. அப்ப என்னது, ஆனா நீங்க 10th வரைக்கும் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். 11th 12thலையும் கேட்பேன். சும்மா பேருக்கு தான் பேப்பர் 1 பேப்பர் 2லாம் 50 பேர் மொத்தமா தான் படிக்கும். புரியுது இல்லையா? அதே மாதிரி சில நேரம் பிரித்தெழுதுக இருக்கு இல்லையா? ரொம்ப கவனமா சொற்களை பிரித்து எழுதும். மேலோட்டமான சொற்களை வச்சு பிரிச்சு எழுதிட்டு அதுக்கு பொருள் இல்லை. எப்பயுமே பிரிக்கக்கூடிய சொல்லுக்கு என்ன இருக்கணும்? பொருள் இருக்கும். ஓகேவா? எங்க சில சொல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கிற மாதிரி இருக்குது சொல். ட்ரை பண்ணி பாருங்க.
நாத்தொலைவில்லை. நாத்தொலைவில்லை எப்பவுமே தெரியும். வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை சார்ந்த பண்பு பெயர்கள் வந்தா அதை மை விகுதியோட தான் பிரிக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு அங்கேயே சொல்லி கொடுத்துருக்கேன்ல. மை விகுதியோட பிரிக்கிற சொல்லு புணர்ச்சி விதி வேற பார்த்திருக்கோம். பைங்கிளி பசுமை கூட்டல் கிளி, மூதூர் முதுமை கூட்டல் ஊர், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பேரண்டம் பெருமை கூட்டல் அண்டம், பேரறம் பெருமை கூட்டல் அறம், மூதூர் முதுமை கூட்டல் ஊர், நன்னூல் நன்மை கூட்டல் நூல், அருந்துணை அருமை கூட்டல் துணை, சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை, பச்சூன் பச்சூன் ஊன்னா இறைச்சி சொன்னேன், பசுமை கூட்டல் ஊன். ஆமாதானே? பாசிலை பசுமை கூட்டல் இலை, காரிருள் கருமை கூட்டல் இருள். அப்ப வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை வருகிற பண்பு பெயர் மைவிதோட பெரிய என்ற லாஜிக் தெரியும். நாத்தொலைவில்லை. புக்ல எல்லாம் உள்ள வார்த்தை தான் கொடுப்பாங்க. நீங்க அதை கவனிச்சிருந்தீங்கன்னா பார்த்தோன்னு அதுக்கு பொருள் பார்த்து ஈஸியா பிரிக்கணும். அவ்வளவுதான். இது ஒண்ணு பெரிய வேலையெல்லாம் இல்லை. பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஆமா தானே? ஏன்னா தமிழுடைய பொருள் இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும்னது பிங்கள நிகண்டு சொல்லுது இல்லையா? இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும், அமங்கலத்தையும் மங்களமாக கூறுவது தமிழர் மரபு. கெட்ட பாம்பு நஞ்சுடைய பாம்பு, தமிழ்ல என்ன பாம்பு? நல்ல பாம்பு. ஆமாதானே? சுடுகாடு தமிழ் என்னது? நன்காடு சொல்றாங்கல்ல. ஏன்னா இயல்பு வழக்கு இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு, தகுதி வழக்கு இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி இருக்கு இல்லையா? கருப்பாட்டை என்ன ஆடுன்னு சொல்லுவாங்க? வெள்ளாடு. விளக்க அணைச்சிருன்றத விளக்கை குளிரவை அல்லது விளக்கை மலையேற்று புக்ல இருக்கா? அப்ப அமங்கலத்தை மங்களமாக பேசுறது. அப்ப இங்கே கசப்புன்னு சொல்லக்கூடாது தமிழ்ல. அப்ப பாகுன்னா இனிப்பு, அல் காய் இனிப்பு அற்ற காய். அப்ப கசப்பான காய்ன்னு சொல்லலாம்ல? சொல்லக்கூடாது. இனிப்பு அற்ற காய் பாகற்காய். அடுத்து பாருங்க, உயர்திணையா? உயர்திணைக்கு ஆப்போசிட் தாழ்திணை. உயர்திணை தாழ்திணை. உயர்வு தாழ்வு தானே? தாழ்வுன்னு தமிழ் சொல்லக்கூடாது. உயர்திணை அல்லாத திணை அக்கிரிணை. அப்ப அக்கிரிணை அல் கூட்டல் திணை. தாழ்வுன்னு தமிழ்ல வரக்கூடாது. நீங்க உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இன்னைக்கு சொல்றோமா? சொல்லலையா? அப்ப என்னது? அப்படியான வார்த்தையே தமிழ்ல கிடையாது. தாழ்வுனே சொல்லக்கூடாது. அதுக்கு பதில் உயர்திணை உயர்திணை அல்லாத திணை. நான் இன்னொன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன், தமிழ்ல நல்லார் நீ உடனே தீயாருன்னு சொல்லக்கூடாது. நல்லார் பொல்லாரா? நல்லார் நல்லவங்க அல்லாதவங்க தமிழ்ல அல்லார். தீயார்னு சொல்லக்கூடாதான். நல்லார் அல்லார், நல்லவங்க அல்லாதவங்க. அப்ப என்ன அர்த்தம்? நன்மை தீமை உயர்வு தாழ்வு. இதுல கீழான சொற்களை தமிழர்கள் இயல்பாகவே என்ன பண்ண மாட்டாங்க? பயன்படுத்த மாட்டாங்க. இது தமிழருடைய மரபு. ஓகேவா? அப்ப அல் கூட்டல் திணை அகிரிணை. அகிரிணை உள்ளங்கை. உள்ளம் கூட்டல் கையா? இதான உள்ளங்கை. அப்புறம் உள்ளத்துல வச்ச கை உள்ளங்கை. உள் கூட்டல் அகம் கூட்டல் கை. இங்க இருங்க, அங்கை அகம் கூட்டல் கை. திருநாவுக்கரசரை பாம்பு தீண்டிய இடம், அப்பூதடிகளின் மகனான திருநாவுக்கரசரை பாம்பு தீண்டிய இடம் உள்ளங்கையில. அப்ப உள்ளங்கை
உள் கூட்டல் அகம் கூட்டல் கை. அடுத்தது பசும்பொற் சுடர். பசுமை கூட்டல் எதுனாலும் செம்பொற் சுடர்னா செம்மை கூட்டல் பொன் கூட்டல் சுடர். பசும்பொற் சுடர்னா பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர். வெவ்விரு பாணி. இப்ப ரொம்ப கவனம். வெறுமையா வெம்மையா? அப்ப வெவ்விரு பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. தண்டலிர் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். அருந்துணை அருமை கூட்டல் துணை. கலம்பகம் களம் கூட்டல் பகம். நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க. களம்னா 12, பகம்னா அதில் பாதி 6, 18 உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது. நன்னூல் நன்மை கூட்டல் நூல். நாத்தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. புரிஞ்சுச்சா? இப்ப ஈஸியா கஷ்டமா? ஆனா ஒரு முறையேனும் புத்தகத்தில் இந்த வார்த்தைகள் பிரிந்திருப்பதை பார்த்திருக்கணும். சில வார்த்தைக்கு ஈஸியா மாட்டிக்கும். அது நம்மளாம் ரொம்ப சிம்பிளா மாட்டிடுவோம். புரியுது இல்லையா? அவன் அப்படி கொடுத்துருப்பான். ஏவா பியா சியா டியா? டி. கரணம் கூட்டல் ஏரா? சரி பியா? கரணம் கூட்டல் தேர். வேற பி இல்லாம வேற என்ன சொல்றீங்க? ஏ மாதிரி இருக்கா? சி மாதிரி இருக்கு. அப்புறம் வேற என்ன மாதிரி இருக்கு? இல்ல பி மாதிரி இருக்கு, சி மாதிரி இருக்கு, வேற எதுவுமே இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் சி. கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர். ஆனா நீங்க பேஜாக்குல போடுறவங்க உடனே பிரிச்சிருதுன்னு நினைக்கிறவங்க கரணம் கூட்டல் தேர் ஈஸியா எழுதி பிரிச்சிடலாம்னு சொல்லு. ஆனா கரணத்து கூட்டல் ஏர். அப்ப சொல்ல பிரிக்கும் போது பொருள் எதுக்கு வரும் அப்படின்றத பார்த்து ஆன்சர் பார்க்க தெரியணும். சொல்றது புரியுதா? சும்மா பார்த்தோன்னா அப்படியே ஆன்சர் எழுத்து போடுறது இல்லை. ஆப்ஷன் ஏபிசிடி மென்ஷன் பண்ணும்போது தெரியும். புரியல. எப்பயுமே தமிழ்ல இங்கு இஞ்சு இந்த இம்மா மாறும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே. புறந்தருதல் சீக்குவல் டு புறம் கூட்டல் தருதல். அப்ப இந்த என்னவா மாறும்? இம்மா மாறும். அப்ப எந்தமிழ்னா என்னவாகும்? இம்ம. அப்ப எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான். அர்த்தம் புரியுதா? நாங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அங்கங்க விதியில மென்ஷன் பண்ணும்போது ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே அவனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. யார் பாட்டு புறநானூற்றுல? எந்த பெண்பார் புலவர்? ஆப்ஷன் ஏ ஒக்கூர் மாசாத்தியார், ஆப்ஷன் பி காவர் பெண்டு, ஆப்ஷன் சி வெண்ணி குயத்தியார், ஆப்ஷன் டி பொன்முடியார். வெண்ணி குயத்தியார் நான் சொன்னேன். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருக. யாரு? இதுதான் வெண்ணி குயத்தியார். அப்ப அது யாரு? பொன்முடியார். அந்த பாரு, அந்த பாரு சிஸ்டர் ஒரு ஆள் தான் விழிப்பா. அவங்கதான் விழிப்பா இருக்காங்க. எதுக்கு நான் சொன்னேன்? வெண்ணி போர் பற்றி கரிகால வளவன் பற்றி பேசுனதுதான் அது.
இது ஐவர் கடன் குறித்து பாடியவர். நம்ம திரும்ப 2-3 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ப புறம் கூட்டல் தருதல் புறந்தருதல், எம் கூட்டல் தமிழ்னா எம் தமிழ்னா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்ப புக்ல இங்க பாருங்க, பிரித்தெழுது பிரிச்சே புக்ல இருக்கும். நாம் அதை கவனமா பார்த்து செய்யுள் படிக்கிற போது அதை அன்லைன் பண்ணி அந்த வார்த்தைகளை பார்த்து கொள்ளணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நடத்திருக்கோம். இலக்கணம் ஃபுல் டாபிக் நடத்திருக்கோம். இலக்கியத்துல எது எது வேணுமோ எல்லாமே எடுத்துருக்கோம். புரியுது இல்லையா? இனி உங்க வேலை எங்க வேலையை முடிச்சாச்சு. ஆமாவா? எல்லாமே தேவையில்லை. சில நேரத்துல அந்த ஊர் பூர் நீர் மென்ஷன் பண்றாங்கல்ல, தொழில்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது நம்ம நார்மலா கெஸ் பண்ணி எழுதிடலாம். ஆனா அதுல நீங்க பாக்குறது கவனமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் சில நேரம் மக்கள்ல வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பான். இந்த தோன்றல், கிழவன், கிழத்தி, ஊரன், மகிழ்நன், அதை வச்சு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி கீழே வாங்க, கரடி, சிங்கம் அதெல்லாம் நார்மலா எழுதிருவீங்க. மரம், ஊரு, பறை நான் இப்ப சொல்லியிருக்கேன்ல, யாழு, பண்ணு, பண்ணு, மிச்சத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் படிச்சிருங்க. புரியுது இல்லையா? அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி இந்த மக்கள் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கறது, புரியுது இல்லையா, அது உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அது மாதிரி இந்த சின்ன சின்ன ஷார்ட்கட்ல நீங்க வச்சு படிக்கிற மாதிரி முதல் எழுத்தை லிங்க் பண்ணி அது தொடர்பா வச்சு படிக்கிற மாதிரி பார்த்துக்கும். அதான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா எப்படி படிக்கணும்னு, அது மாதிரி படிச்சிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேவா? புரியுதா? அப்ப என்னது, ஆல்ரெடி இது வரைக்கும் நம்ம பார்த்த வகுப்பு 6th to 12th நம்ம இந்த லிட்டரேச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் புக் பேக் மேற்கொண்டு சொல்லியிருக்கோம். சொல்றது புரியுதா? ஏன்னா புக் பேக்ல இருக்கிறது கூட எல்லாமே கேட்கறாங்க அப்படின்றது, எது கேட்டாலும் உங்க புக்ல இருக்கிற விஷயங்கள் தான் பேசிக்கா இருக்கும். புரியுதா? ஒண்ணு நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்றது, செகண்ட் ஒண்ணு நம்ம படிச்ச விஷயங்களை வச்சு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்றது. அந்த 2 வகையில தான் கண்டிப்பாக வினாக்கள் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் 6th 100, 7th 100, 8th 100 இருக்குல்ல, சார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, கிராமர் மட்டும். அப்ப கிராமர் மட்டுமே 6th to 12th 100 இருக்கும். இது போக செய்யுள் படிக்க போறீங்க. அப்ப இதை விட்டு வெளியில எந்த கொஸ்டின் வெளியில போகாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இதை நீங்க எழுதிட்டு அழகா ஒன்னொன்னுக்கு ஆன்சர் நோட் பண்ணி வச்சுட்டு இதை ஃபைல் பண்ணி வைக்கணும், டேக் போட்டு வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஓகே, நீங்க இப்ப படிக்கிறீங்க. ஆனா ஸ்கூலுக்கு போன பிறகு இந்த ஜூன் 10க்கு அப்புறம் என்னது, அப்படியே தலைகீழாக எல்லாமே மாறிடும். நீங்க ஸ்கூலுக்கு போகணும், ஒர்க்கப், அதான் உங்களோட பொறுப்புகள் இருக்குல்ல. அப்ப அதை பார்த்துட்டு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் உங்களுக்கு சார் பிராக்டிஸ் உங்களுக்கு தெளிவா கொடுப்பாங்க. நீங்க ஃபுல் டெஸ்ட் தரமா எழுதுவீங்க. அந்த டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு அந்தந்த வாரம் சார் உங்களுக்கு டிஸ்கஷன் கிளாஸ் போடுவாங்க, அதை அட்டன் பண்ணுங்க. அதை தாண்டி நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. புரியுது இல்லையா? ஏன்னா சார் அடிக்கடி சொல்ற விஷயம், சார் அவங்க தமிழ்ல 30 வாங்க வைக்கணும், அதுக்கு எவ்வளவு எஃபெக்ட் போட முடியுமோ அதை நம்ம போட்டிருக்கோம். ஆமா தானே? ஏன்னா வாரம் போயிட்டுலாம் எந்த கிளாஸ்க்கு வந்தது இல்லை. புரியுது இல்லையா? சாரே நீ ஆரம்பத்துல 3 நாள் மட்டும் தான் என்னை கூப்பிட்டாரு. வந்த பிறகு அப்புறம் ஒன்னொன்னா சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணேன். சரி ஓகே, நானும் உங்களுக்காக சிஸ்டர் பாவம் ஆகல, ஏன்னா நீங்களே பாவம் எவ்வளவு தூரம் இருந்தே வந்து படிக்கிறீங்க, உங்களுக்காக கத்துக். ஏன்னா ஒரு ஆசிரியர் ரொம்ப பக்கத்துல இருந்தெல்லாம் வரல. சக்திவேல் சார், சிவா, இவரெல்லாம் பாத்தீங்கன்னா செல்வாலாம் தேனியில இருந்து, சக்திவேல் சார்லாம் கள்ளக்குறிச்சியில இருந்து, அவரெல்லாம் நீட்ல பிஸியாகி இப்ப லாஸ்ட் டைம் சாருக்காக வந்தாங்க. அப்ப வருகிற ஆசிரியர் இந்த பயிற்சி துறையில் 10 முதல் 12 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் அனுபவம் உடையவங்க. அவங்க அனுபவம் உங்களுடைய எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சொல்றது புரியுது இல்லையா? அப்ப நம்ம ஏன்னா சார் நினைச்சா, இப்ப அவர் நினைச்சா என்ன பண்ணலாம், இங்க இப்ப ஊட்டியிலேயே லோக்கல் ஆளுகளை பிடிச்சிடலாம். எதை இங்க நடத்துறவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள பிடிச்சு கூட அவர் பண்ணா அவருக்கு ரொம்ப காசு மிச்சம், எல்லாமே அவருக்கு மிச்சம், ரொம்ப சேஃபா நடத்திட்டு போயிடலாம். ஆனால் அவர் நெஞ்சுக்கு நேர்மையாக அதை செய்யணுன்ற எண்ணம். ஓகேவா? ஏன்னா கிட்டத்தட்ட அவர் தங்கச்சி மடத்துல சார் பண்ணும்போது கூட அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஃபிஷர்மேன் ஏரியா, மீனவர் குடும்பங்கள் தான். இன்னைக்கு அங்க இருந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கிரெடிட் சாருக்கு. ஏன்னா எங்களை இந்த இடத்துல கூப்பிட்டு சரி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு நிறைய தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக. சொல்றது புரியுது இல்லையா? அப்ப கண்டிப்பா தமிழ்ல 30க்கு 30 வாங்கிடுறீங்க. என்னது கண்டிப்பா. ஏன்னா சார் கூட சொன்னாங்க, சார் 82 மதிப்பெண், நீங்க 82 வச்சுக்க வேணாம், 95 வச்சுக்கோங்க. 90க்கு மேல 82 மறந்துருங்க, 90க்கு மேல. ஏன்னா இன்னைக்கு 82 ஓகே, நாளைக்கு இந்த மதிப்பெண் தளர்வுகள்லாம் கிடையாது. திரும்ப இருந்து அழிச்சிட்டு எழுந்த புரோட்டா சாப்பிட்ட மாதிரி இருந்து அழி, நான் இருந்து சாப்பிட்றேன் மாதிரி. நீ 82 வாங்கின பிறகு இருந்து அழி 90 ஆரம்பிச்சான்னா அப்ப நம்ம சேஃப் ஆகணுமா 90க்கு மேல. ஏன்னா இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, டெட் கம்ப்ளீட் பண்ணாம ப்ரமோஷன் இல்லாம இருக்காங்க நிறைய பேர். உண்டு இல்லையா? நாளைக்கு இதே பிரச்சனை வரும் உங்களுக்கும். அப்ப நீங்க சேஃபா ஒரு 90க்கு மேல மார்க் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது என்னவாகும், பயனுள்ள வகையில இருக்கும். சொல்றது புரியுது இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்ல 30 மதிப்பெண் நீங்க முழுசா வாங்கிட்டீங்கன்னா
மற்ற பாடங்கள்ல இருந்து வருகிற குறிப்பிட்ட மதிப்பெண் உங்களை எளிமையா கொண்டு போய் என்ன பண்ணணும், அந்த எலிஜிபிள் ஆகிறதுக்கான விஷயத்த செய்யும். புரியுது இல்லையா? அப்ப நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா படிங்க. ஓகேவா? அதுல 8 நாள் வகுப்பு இல்ல எங்கேயுமே டெட்டு கொடுத்தது இல்லை சாருக்கு. டெட்டுக்கு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு நல்ல இன்ஸ்டியூட், பெரிய இன்ஸ்டியூட்டா இருந்தா 4 நாள், அதிகபட்சம் 5 நாள், அதுக்குள்ளேயே முடிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சார் சொன்ன ஒரே வார்த்தை, சார் உங்களுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் வேணாம், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க நாங்க சொல்றது. புரியுது இல்லையா? அதனாலதான் கிளாஸ் போட்டு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணது. பிளஸ் அது பணம்ன்றதை தாண்டி இப்ப நாங்கெல்லாம் வர்றோம்னா சாருக்காக, சாருடைய அன்புக்காக. சரி ஓகேவா? ஏன்னா எவ்வளவு பேரும் கமர்ஷியலா இருக்காங்க இன்னைக்கு. புரியுது இல்லையா? பணம் எங்கனாலும் சம்பாரிச்சிருவோம் நாங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு காலேஜ் ப்ரோக்ராம் கூட்ட இவ்வளவுதான் அமௌண்ட் வேணும் டிமாண்ட் பண்ணி கூட வாங்கிடலாம். ஆனால் இது சர்வீஸ் நோக்கத்துல பண்றது. புரியுது இல்லையா? ரெண்டு உங்களுக்கு பண்றது ரொம்ப பெரிய சர்வீஸ் அடிப்படையில பண்றதுதான். புரியுது இல்லையா? அதனால நீங்க உங்களுக்காக இல்லைனாலும் சாருக்காக பாஸ் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போடுறாரு. கிட்டத்தட்ட 41 நாள் அவர் தங்கி இருக்கிறாரு. இந்நேரம் அவர் 41 நாள் உங்களுக்கு கிளாஸ் மட்டும் 4-5 நாள் எடுத்துட்டு அவர் மிச்சம் 35 நாள் வெளியில போனார்னா அவருக்கு 1 டேக்கு சேலரியே வேற லெவல். புரியுது இல்லையா? அந்த 30 நாள் அவர் அதிக பணத்தை சம்பாதிச்சிட முடியும். ஆனா அதை தாண்டி பண்றாங்க அப்படின்னா, பிளஸ் நமக்காக இல்லைனாலும் நமக்காக உழைப்பவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா என்னது ஒரு 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 மதிப்பு செய்யணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா பாஸ் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி பின்னாடி பாஸ் பண்ணவங்க எல்லாம் கூப்பிட்டு என்னது சார் ஒரு விழாலாம் நடத்துற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. அப்ப நீங்க எல்லாரும் வர்ற, அதான் நானும் சொன்னேன், அப்ப நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். பிளஸ் உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. புரியுது இல்லையா? ஏன்னா சில பேருக்கு தெரியும், ஒரு விஷயத்த சொன்னனால உங்களை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது கஷ்டம். நீங்க ஆல்ரெடி படிக்கலன்னு தான் சொல்லுவீங்க, ஆனா நீங்க படிக்காம இல்ல. புரியுது இல்லையா? ஏன்னு கேட்டா உங்களுக்கு நடத்துறது எளிமையா தான் இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்த விஷயம் சொன்னா ஓகே, ஒரு ஆளுக்கு தெரியலன்னா கூட இன்னொரு ஆள் சொல்லி அதை சொல்ற லெவலு. இந்த மேடம்லாம் பாத்தீங்கன்னா மீத்திறன் மிக்க மேடம், அவங்க நிறைய படிப்பாங்க சார், படிச்சிருப்பாங்க. அதனால சப்போஸ் தெரியும், டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னா கூட ஞாபகப்படுத்தி சொல்றாங்க. இந்த மேடம்லாம் பாதி ஆன்சர் பண்ணுவாங்க. தெரியாத விஷயம் கூட டக்கு நீங்க எல்லாரும் அமைதியான கூட அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒருவரை ஒருவர் உங்களுக்குள்ள தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. ஐயோ நம்ம சொல்லி கொடுக்கறதா, நம்ம கேட்டு படிக்கிறதா, அதெல்லாம் வேணாம். புரியுது இல்லையா? அப்ப கண்டிப்பா இந்த தமிழ் நோட்டு இன்னைக்கு இல்ல, உங்களுக்கு லைஃப் லாங் நீங்க தமிழ் நடத்துறதுக்கு பயன்படும். பேப்பர் 1ல இருந்தா நீங்களே தமிழ் டீச்சரா தானே இருப்பீங்க. அப்படி நீங்களே 5 பாடம் நீங்க தான் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது நீட்டா இருக்கும். வச்சுக்கோங்க. தொடர்ந்து நல்லா படிங்க. தமிழ்ல சார் சொன்ன மாதிரி டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அது இதுன்னு சொல்லி வேற எந்த டைவர்ட் வேணாம். இதை படிக்க போறேன், இல்ல அதை பார்க்க போறேன், இதுல இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னது வேணாம். இங்க இன்ஸ்டியூட்ல இருந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் ஃபைனலா படிங்க. அது மட்டும் உங்களுக்கு போதும். அதுக்குள்ள இருந்தே வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கிறது அங்க எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு அது தெளிவா புரியும். ஓ இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னும் உங்களுக்கு 2-3 மாத காலம் இடையில என்ன இருக்கு, இடைவெளி இருக்கு. இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அப்படின்னும் போது இந்த கிடைச்ச காலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சிங்கிள் டைம் பாஸ் பண்ணிட்டு உங்க வேலையை நீங்க பார்க்க போயிட்டே இருக்கலாம். சொல்றது புரியுது இல்லையா? அடுத்து உங்க ப்ரமோஷன் அது எதை பத்தி நீங்க கவலைப்படாம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த வேலைக்கு தெளிவாக போயிடலாம். அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சப்போஸ் படிக்கிறதுல எதுவும் டவுட் இருந்தா கூட நீங்க சார்ட்டு சொல்லுங்க, சாரே கிளியர் பண்ணுவாங்க. சப்போஸ் சார் இல்லைன்னா கூட எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுவாங்க, நான் கூட பார்த்துட்டு உங்களுக்கு பதில் போட்டு விடுறேன். ஓகேவா? அப்ப ஃபுல் டெஸ்ட் தமிழ்ல 30க்கு 30 அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கோம். அதுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம நல்ல வகையில என்ன பண்ணணும், இனி வருகிற காலம் ஜூன் 10க்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அதனாலதான் சொன்ன, தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும்னா. அப்ப நீங்க உழைக்கிற உழைப்புக்கு பலன் இருக்குன்னா கண்டிப்பா அது கிடைக்கும். யாருமே இந்த உலகத்துல சொல்லவே முடியாது, இல்ல நான் நல்லா உழைச்சேன் ஆனா எனக்கு இது கிடைக்கவே இல்லை அப்படின்னா அவருடைய உழைப்பில் இருந்த குறைபாட்டை அவர்கள் என்ன பண்ணலன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? அப்ப பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன நிகழ்வுகள் இருந்தா தொடங்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு கவிஞன் கூட எழுதணும், என்னது என்ன பெரிய எதை பார்த்து வியக்காதன்னு சொன்னா, வியந்து போகாது எதையுமே, அது சின்ன இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடும். என்ன பெரிய கடல் சிறு துளியில் தானே தொடங்கியதுன்னா அது ஒரு டிராப்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். என்ன பெரிய மரம் ஒரு விதையில் தானே தொடங்கியதுன்னா சின்ன விதையில இருந்தாலும் அது ஆரம்பிச்சிருக்கும், விருட்சமாக வளர்ந்திருக்கும். என்ன பெரிய வெற்றி சிறு முயற்சியில் தானே தொடங்கியதுன்னா, ஒரு இதை படிச்சு பார்ப்போன்ற ஒரு சின்ன முயற்சி தானே அதை முழுசா படிச்சு ஒரு எக்ஸாமுக்கு போய் அதை பாஸ் ஆகணுன்ற உணர்வு தோண்டி இருக்கும், உண்டு இல்லையா? அதனால அதனுடைய அடிப்படையில் நல்லா படிங்க. கண்டிப்பா தமிழ்ல 30 மார்க் நீங்க வாங்கிட முடியும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இலக்கணம் நம்ம பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காவே நடத்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பகுபத உறுப்பு இலக்கணம், அதுக்கப்புறம் என்னது சந்திப்பிழை நீக்கம், புணர்ச்சி விதிகள், அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தனித்தனி டாபிக்கா நம்ம நடத்திருக்கோம். புரியுது இல்லையா? நாம எழுதாத வார்த்தைகளை தாண்டி ஒரு புது வார்த்தையை கொடுத்து கொஸ்டின்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா என்ன பண்ணாது, இருக்காது. புரியுது இல்லையா?
அப்ப புக்கை பேசிக்கா வச்சு ஃபுல்லா நல்லா படிங்க. புரியுது இல்லையா? கண்டிப்பா நம்ம அடுத்து எங்க பாக்குறோம், புரியல? விழாவோட சந்திக்கிறோம். அன்னைக்கு நீங்க அங்க வர்றப்ப நாங்க சொல்றோம், ரைட், சிஸ்டர்ஸ் எல்லாம் ஊட்டியில அவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க, இன்னைக்கு பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. நீங்க மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிற மாதிரி நீங்க அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஏன்னா இப்ப இங்க நீங்க மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணல, இந்த வீடியோல எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சார்ட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 150-200 பேர் இதுல இருக்காங்க. இவங்களும் உங்களோட சேர்ந்து, ஆனா அவங்களுக்கு நேர்ல வகுப்பு அட்டன் பண்ற வாய்ப்பு கிடைக்கல. நேர்ல டவுட் கேட்டு அதெல்லாம் கிடையாது, அவங்க அதுல தான் கேட்டுப்பாங்க. டவுட் கேட்டா சாரே தான் கிளியர் பண்ணிப்பாங்க. புரியுது இல்லையா? அப்ப நம்ம நேர்ல வகுப்பு அட்டன் பண்ற அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டத்தட்ட சென்னையில இருந்து 3 முறையுமே சார் அழைத்ததாலதான் வந்தோம். இல்லைன்னா அவ்வளவு நேரம் டயர்ட். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணி தான் வரணும். திரும்பி கிளம்பி போகும்போதும் ஒரு நாள் டிராவல் பண்ணி தான் போனோம். அப்ப அதுக்காக வந்தோம்னா இந்த உழைப்பை விழலுக்கு இறைத்த நீராக ஒருபோதும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாத்திரக்கூடாது. புரியுது இல்லையா? அதனால நம்பிக்கை என்னும் நார் மட்டும் கையில் இருந்தால் போதும், உதிர்ந்த பூக்கள் கூட வந்து ஒவ்வொன்றாக ஒட்டி கொள்ளும், கழுத்தில் மாலையாக கட்டி கொள்ளும் என்றால் மேத்தா. புரியுது இல்லையா? அப்ப நல்ல நம்பிக்கையோடு படிங்க, நல்ல நம்பிக்கையோடு இங்க இருக்கிற தேர்வுகளை எழுதுங்க. சார் சொல்ற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் 100க்கு மேற்பட்ட மதிப்பெண்ணை பெற்று தகுதி தேர்வில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஆளாக கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், வர முடியும். ஓகேவா? அதனால நம்ம கண்டிப்பா விழாவில் பாக்குறோம். நீங்க அடுத்தடுத்து கண்டிப்பா அங்கேயும் வர்றீங்க. புரியுது இல்லையா? அதனால முடிச்சிடலாமா வகுப்பு? ரைட். நாம் எல்லாம் கூடி பிரிகின்ற காக்கைகள் கூட்டம் அல்ல, கூடி பொழிகின்ற மேக கூட்டங்கள், குப்பையை கிளறுகிற கோழிகள் அல்ல, விடியலை அறிவிக்கிற சேவல்கள். அம்பேத்கர் சொன்னது போல நாம் எல்லாம் காட்டாற்றில் கரைந்து போகிற களிமண்கள் அல்ல, காட்டாற்றையும் அதன் வழியே திருப்பி விடுகின்ற கருங்கற் பாறைகள் என்று கூறி அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்ன கொடுப்பா எவை கொடுப்பா என்று இவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பா பொருள் கொடுப்பா போதாது என்றால் இன்னும் கொடுப்பா இவையும் குறைவதால் தன்னையும் கொடுப்பா தன்மையில் கொடுப்பா அப்படி இருக்கிறது. அவனை புகழ்ந்து ஒரு வயது சாதனங்களோட மற்ற இடங்கள்ல அதிகபட்சம் 5 மாசம் முடிச்சுட்டோம் அப்படின்ற ஓகேவா? ஏன்னா நீங்க படிக்கும் போது அது ஒரு கால்குலேஷன் நிறுவனம் சார்ந்து நிர்வாகம் சார்ந்து திருப்பி எல்லாமே படிச்சு சரிங்களா? அல்லது எல்லா பெரும்பான்மை சந்தேகம் யாருக்கு அல்லது எந்த பத்திரிகை